எக்ஸ்பெக்டட்னு சொல்லியே போட்டிருந்தாங்க சார். 11,000 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க சார். நாளையோட க்ளோஸ் ஆகுதுன்னு. இல்லப்பா ஃபேக்கா இருக்கும். நீங்க வந்து ஃபேக்கா இருக்கலாம். நீங்க வந்து வெப்சைட் போங்க. எது போனாலும் வெப்சைட் குள்ள போயிட்டு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்ஸ்டாலையும் வருதுங்க சார் ஃபேக் மாதிரி. அதெல்லாம் நம்பாதீங்க. எது இருந்தாலும் அதுக்குள்ள வந்து லிங்க டச் பண்ணாதீங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே எல்லாத்துக்குமே ஒரு வெப்சைட். இப்போ எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சிக்கான வெப்சைட் இருக்கும், டிஎன்பிசினா டிஎன்பிசி வெப்சைட் இருக்கும். சரியா? அப்போ ஆர்ஆர்பினா ஆர்ஆர்பிக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு நீங்க வந்து அத இப்போ குரூப் டி எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரிதான் வந்து அந்த வேக்கன்சி இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றேன். சரியா? சரிங்கப்பா. நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக் சால்வ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணோம்னா எல் டிவிஷன் எடுத்து சால்வ் பண்ணியிருந்தாலே எல் டிவிஷன் 10,15 பாத்தீங்கன்னா இதோட எல்சிஎம் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்? எல் டிவிஷன் எடுத்து காமன் டேபிள் எடுப்போம் இல்லையா? 5 டேபிள் 5 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். சரியா? ஓகே. காமன் டேபிள் எங்க முடியுதோ லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஹெச்சிஎஃப் கிடைக்கும். சரியா? சார் இந்த மாதிரி கூட பண்ணலாம்ல. நம்ம பெரிய டிஜிட் நம்பர் வந்து அதை மல்டிப்ளை பண்ணா 30 வருதா, அது வந்து 10 டிவைட் ஆகுதான்னு அப்படின்னு செக் பண்ணுங்க ஷார்ட்கட்லயே. எஸ்பா. அந்த புதுசா வந்தவங்களுக்காக தான் சொல்லியிருந்தோம். இது அடுத்தது 5 into 2 into 3 இது எல்லா நம்பருமே வந்து எடுத்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எல்சிஎம் கிடைக்கும். சரியா? இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்ப இது எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அதாவது பெரிய நம்பர் எடுத்து அதோட மடங்க பார்த்தா போதும் சொல்லியிருப்பேன். இப்ப பெரிய நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா 15ல கூட வர நம்பர் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. டிவைட் ஆகலைன்னா இந்த 15ஓட மடங்கு எடுங்க, மல்டிபிள்ஸ் எடுங்க. சரியா? அப்ப 15, 30, 45 இந்த நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா 30ங்கிற நம்பர் எடுத்தீங்கன்னா 30ல 10 டிவைட் ஆகும், 15ம் டிவைட் ஆகும். எக்ஸாக்டா டிவைட் ஆச்சுன்னா அதுதான் எல்சிஎம் சொல்லியிருப்போம். சரியா? அதே மாதிரி ஹெச்சிஎஃப் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்ல சின்ன நம்பர். சரியா? இந்த சின்ன நம்பர் எடுக்கணும். சின்ன நம்பர்ல கூட வர நம்பர் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லைன்னா இந்த சின்ன நம்பரோட ஃபேக்டர்ஸ். சரியா? ஃபேக்டர் தான் பாத்தீங்கன்னா காரணிகள் தான் நமக்கு என்னவா மாறும்? ஹெச்சிஎஃப் வர சான்ஸ் இருக்கு. சரியா? அப்போ 10ஓட ஃபேக்டர்ஸ்னா எதை சொல்லுவீங்க? 1 to 5 10. அப்ப இதுல 5 எடுத்தீங்கன்னா 10 இல்லையா? 10 வர இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10ஓட ஃபேக்டர்ஸ் 2 பெர்ஃபெக்ட் ஃபேக்டர்னு வரும்போது 2 1 5ங்கிறத நம்ம பெர்ஃபெக்டான ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். சரியா? அப்ப 2 5 பாத்தீங்கன்னா அதுல பெரிய நம்பர் 5 இது ரெண்டு நம்பருமே டிவைட் பண்ணுது, அது ஹெச்சிஎஃப்னு சொல்லலாம். சரியா? ஹையஸ்ட் காமன் டிவைசர். சரிங்களா? அதே பாத்தீங்கன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா காமன் நம்பர், அடுத்தது எக்ஸ்ட்ரா நம்பர், அடுத்த லார்ஜஸ்ட் பவர். சரியா? அதே ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணணும்னா காமன் நம்பர், ஸ்மாலஸ்ட் பவர். சரியா? இப்ப இந்த லாஜிக் எல்லாம் வந்து போன கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணிருந்தோம்? சால்வ் பண்ணிருந்தோம். இப்ப நெக்ஸ்ட் டைப் மியூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைப் போட்டுங்க. சரியா? டைப் நம்பர் சார் ஆன்சர் பி. ஆன்சர் பி. எஸ் பா. பியா? ஓகே. நெக்ஸ்ட் டைப் போட்டுங்கப்பா. ஓகே தான? வாய்ஸ் எல்லாம் கேக்குதா? கிளியரா? ஆன்சர் பி தான சார்? ஓகே. ஆன்சர் பி தான சார்? 1/21. பியா சார் இந்த क्वेश्चन 1 மோர் நடத்துங்க சார். நடத்தவே இல்ல. நடத்தவே இல்ல. ஆன்சர் கரெக்ட்டா சார்? எஸ் பா. பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப நெக்ஸ்ட் டைப் எடுங்க. நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா இப்ப இந்த क्वेश्चनல உங்களுக்கு பார்க்க என்ன வித்தியாசமா இருக்கு? பின்னமா கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு நம்பர் எப்படி கொடுத்திருக்கான்? ஃபிராக்ஷனா கொடுத்திருக்கான். சரியாப்பா? அப்ப இதுதான் நெக்ஸ்ட் டைப். சரியா? அப்ப 6/7. சரியா? 5/14, 10/21, 10/21. சரி, அப்ப ஒரு பின்னம் கொடுத்தாங்கன்னா பின்னத்தை கொடுத்து ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்து கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் கேக்குறாங்கன்னா இதோட ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா HCF of by LCM. HCF of numerator. சரியா? Divided by LCM of denominator.
ஓகேவா? இதுதான் வந்து லாஜிக். சரியா? HCF ஒரு பின்னம் கொடுத்து HCF ஃபைண்ட் பண்ணணும்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். அதே பாத்தீங்கன்னா கொஸ்டின் LCM கேக்குறாங்க, ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க, LCM கேக்குறாங்கன்னா LCM ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை இதோட ஆப்போசிட் என்ன? HCF ஆஃப் டினாமினேட்டர். சரியா? அதாவது தொகுதி இருக்கு இல்லையா, தொகுதியை பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து HCF இல்லையா, அப்ப தொகுதியை பாத்தீங்கன்னா HCF கண்டுபிடிக்கணும், பகுதிக்கு பாத்தீங்கன்னா LCM கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப எதை கொஸ்டினா கேட்கிறானோ அதுதான் நியூமரேட்டர்ல வரும்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்ப இந்த நம்பர்ல இப்ப HCF தானே கேட்டிருக்கான். அப்ப HCF ஆஃப் 6, 5, 10 6, 5, 10 இதோட HCF என்ன? 6, 5, 10 இல்லையா? எல் டிவிஷன் எடுத்தீங்கன்னா இதுல காமன் நம்பர் இருக்கா? வெரி குட். காமன் நம்பர் இருக்கா? இல்ல. சரியா? அப்ப என்ன வரும்? 1 தான் வரும் சொல்றேன். அப்ப HCF ஆஃப் 6, 5, 10 ஓட HCF என்ன வரும்? 1. சரியா? அதே பாத்தீங்கன்னா 7, 14, 20 டினாமினேட்டர் இல்லையா? அப்ப LCM ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க? 7, 14, 21. சரியாப்பா? அப்ப இதுல பார்த்தோன்னே தெரியும் இல்லையா, இதுல பெரிய நம்பர் இது 21 இல்லையா? அப்ப 7, 14, 21 எடுப்போம். என்ன ஆன்சர் சொன்னீங்க? 1/21 இல்லப்பா. சரியா? 7 பாத்தீங்கன்னா 1, அடுத்தது 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வரும். ஓகேவா? அடுத்து 1, 2, 3க்கு காமன் நம்பர் இருக்கா? இல்ல 2 நம்பர் காமன் வருதா? இல்ல. வரலன்னா எல்லாத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணும் இல்லையா? அப்ப 7 into 2 into 3 7, 2, 3ங்கிறது 7 2s are 14, 14 3s are எவ்வளோ? 42. 1/42 சார். வெரி குட். 1/42 இதான் ஆன்சர். சரியாப்பா? அப்ப நீ எடுத்தது அதாவது 21 எடுத்திருப்ப கரெக்டா, பெரிய நம்பர்னு. ஆனா அந்த பெரிய நம்பர்ல 7 டிவைட் ஆகும், ஆனா 14 டிவைட் ஆகுமா? ஆகாது. ரெண்டுமே டிவைட் ஆகும். சரியாப்பா? அப்ப 21ஓட அடுத்த மடங்கு எடுங்க 42. சரியா? 42ல எல்லா நம்பருமே டிவைட் ஆகும். அப்ப அதுதான் எல்சிஎம் சொல்லலாம். 1/42. இந்த டைப்ல இருந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? இதே கொஸ்டின் வந்து HCF கேட்டா வந்து 30/1 தானே சார் வரும்? ஓகே. HCF இல்ல, இதே LCM. கொஸ்டின் HCF LCM அதான் கேக்குறேன். கொஸ்டின் அப்படியே மாத்தணும். LCM. TM. அப்ப இதே கொஸ்டின்கான LCM கேட்டாங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். LCM 30/1. LCM. சரி, நோட் பண்ணிட்டீங்களாப்பா அத? சரி, அப்ப LCM கொஸ்டின் பாத்தீங்கன்னா HCF க்கு பதிலா LCMனு கேட்டிருந்தாங்கன்னா LCMனா அப்ப நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? LCM ஆஃப் நியூமரேட்டர் 6, 5, 10. சரியா? ஓகேவா? அடுத்தது HCF ஆஃப் என்ன வரும்? HCF ஆஃப் டினாமினேட்டர். அப்ப டினாமினேட்டர்னா என்ன? 7, 14, 21. சரியா? அப்ப இதோட 6, 5, 10ஓட LCM என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வரும்? 30 சார். 30 சார். 30 தானே? சரி, பட் 2 டேபிள் எடுத்தீங்கன்னா நம்ம 3 டைம்ஸ் 5 ரிப்பீட் ஆகும், 5 டைம்ஸ் மறுபடியும் 5 எடுத்தீங்கன்னா 3, 1, 1. சரியா? 30. அப்ப LCM பாத்தீங்கன்னா 30. ஓகேவா? ஓகே. அடுத்தது HCFனா என்ன வரும்? 7, 14, 21 இல்லையா? அப்ப இதுல எல்லாத்தையும் டிவைட் பண்ணக்கூடிய 7 டேபிள் எடுத்தீங்கன்னா 1, 2, 3. சரியா? அப்ப HCFனு வரும்போது லெஃப்ட் சைட்ல இருக்கிற நம்பர் தானே எடுப்போம்? 7. அப்ப இது 7ஆ இருக்கு, இது 30. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா என்ன வரும்? 30/7. 30/7. அவ்வளவுதான் சொல்றேன். அப்ப இந்த டைப் இப்படி ஞாபகம் வச்சுங்க. எதை கொஸ்டினா கேட்கிறானோ சரியா, அது நியூமரேட்டர், அதோட ஆப்போசிட் டினாமினேட்டர். சரியா? ஓகே, இத ட்ரை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். வெயிட் பண்ணு சார், நோட் பண்ணியா? நோட் பண்ணலையா? சரி, ஓகே. சார் கேக்குதாங்க சார்?
யாருப்பா சொல்லுங்கப்பா. ஸ்கிரீன் பொசிஷன் சார். இப்போ ஒன்று. 6, 5, 10 அது எப்படிங்க சார் கீழே 3, 5, 5 அது சொல்லுங்க சார் புரியும். இது வந்து இந்த 6ல 2 எவ்வளவு தடவை வருது? 3 டைம். ஓகே. ஓகே, எவ்வளவு டைம்ஸ் வருதுங்கிறது பார்த்தா போதும். சரியா? அப்போ 5ல 2 எவ்வளவு டைம்ஸ் டிவைட் ஆகாது இல்லையா? அதை அப்படியே ரிப்பீட்டா கீழே எழுதுறோம். சரியா? அப்ப 10ல 2 எவ்வளவு டைம்ஸ்? சார் அதுக்கு பக்கத்துல 2 கொடுத்தீங்க, அங்க அந்த எந்த நம்பர் வேணும் வருமாங்க சார்? இல்ல, இப்ப நம்ம 2 நம்பர்ல எந்த நம்பரும் வேணாலும், அதாவது நம்ம சூஸ் பண்றது. இப்ப நான் 2 டேபிள்னா அது டிவைட் ஆகணும் இந்த இடத்துல. ஓ சரியா? இப்போ இதே பார்த்தனா இங்க பார்த்து ஒரே நிமிஷம். இப்போ இதே வந்து 5ன்னு எடுக்கலாம். 5 எடுத்தா 6ல டிவைட் ஆகுமா? ஆகாது. கரெக்டா? அப்ப 6 வந்து ரிப்பீட் ஆகும். அடுத்து 5ல ஒரே ஒரு டைம், 10ல 2 டைம். மறுபடியும் 6க்கும் 2க்கும் எந்த டேபிள் இருக்கு? 2 டேபிள் எடுக்கலாமா? இப்ப 3 டைம்ஸ் 1 ரிப்பீட் ஆகும் 1. சரியா? இப்ப எதுவுமே காமன் டேபிள் இல்ல, இப்படி எடுத்தாதான் எல்சிஎம். சரியா? ஓகே சார். போன கிளாஸ்ல ஒன்று விட்டுட்டு போயிருந்தீங்க சார். ஒரு ஃபார்முலா சம்மு ஒன்று கேட்டிருந்தீங்க. கொஸ்டின் சார். ஓகேப்பா, இது முடிச்சுட்டு நான் அது கடைசியா எடுக்கிறேன். உங்களுக்கு ஓகே சம் பிராக்டிஸ் பண்ண சொல்லிருந்தேனா? ஆமா சார். ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணிட்டு இன்னொரு சம் வந்து ஹோம்வொர்க் கொடுத்துருந்தீங்க சார். ஓகே சார் 1/10 ஆப்ஷன் பி. 11/12 இருக்கு. எஸ் பா. ஓ நான் 11/12 ஆப்ஷன் பி சார். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. யாருக்கு டவுட்னு சொன்னீங்க? சார் சிவாஜி சார். சிவாஜி பேசுங்க. ஓகே. சார் லாஸ்ட் சம் போங்க சார். ஓகே. இப்போ வந்து எல்சிஎம்ல வந்து 5 × 2, 2 × 3, 3 × 1, 1 × இது வந்து மல்டிப்ளை பண்ணுங்க சார் எல்சிஎம்க்கு. ஆமா. HCFக்கு வந்து 7 மட்டும் போட்டுருக்கீங்க எப்படி சார்? HCF பாத்தீங்கன்னா இப்ப 7, 14, 21 இதுல காமனா டிவைட் ஆகக்கூடிய டேபிள் எது? 7 சார். 7 தான். அப்ப டிவைட் ஆகக்கூடிய டேபிள் இருந்தா அதுதான் எடுக்கணும். சரியா? அப்ப லெஃப்ட் சைடு நீங்க இந்த இப்பதான் வரீங்களா? லாஸ்ட் கிளாஸ் கவனிக்கலையா? இல்ல சார், லாஸ்ட் 1 வீக் கவனிக்கல சார். லாஸ்ட் கிளாஸ் கவனிக்கல சார். சார் கண்டிப்பா அது அந்த வீடியோ பாருங்க. அதுலதான் வந்து ஏன் வருது, இந்த லெஃப்ட் சைட மட்டும் ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பேன். சரியாப்பா? ஏன்னா வந்து அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3யோட காமன் டேபிளே இல்ல. காமன் டேபிள் எங்க முடியுதோ அப்ப லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்தா போதும் HCF. சரியா? சார் எல்சிஎம் 30 எப்படி சார் வந்தது? 30 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 30 தான் வரும். சரி, அப்ப ஓகே. எவ்வளவுப்பா? 1/120 சார். சரி, அப்ப இங்க பாருங்க, HCF ஆஃப் நியூமரேட்டர் எதை கொஸ்டினா கேக்குறான்? HCF. அப்போ 1, 3, 5 மேல இருக்கிற நம்பர். சரியா? நியூமரேட்டர் மட்டும் எடுங்க. 5, 7, 9, 11. அப்ப இதுல ஸ்மாலஸ்ட் நம்பரே பார்த்தோம்னா 1 தான். அப்ப கண்டிப்பா இதோட ஆன்சர் நமக்கு என்னதான் வரும்? 1 தான் வரும். 1 தான் இதுல எல்லாத்தையும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பரா இருக்கும். சரியாப்பா? எல்சிஎம் பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் 2. அப்ப எல்சிஎம் பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? 8, 6, 8, 10, 12 ஒரு நம்பர் இருக்கு. சரியாப்பா? ஓகேவா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப ஆப்ஷன்ல இருந்தே போலாம். சரி, அப்ப இதுல பெரிய நம்பர் எது? 12னா நமக்கு 120ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது இந்த பெரிய நம்பர் எல்லா நம்பருமே மீட் பண்ற இடம் 120ஆன்னு யோசிச்சா கண்டிப்பா 120 தான் சொல்லலாம். ஏன்னா நியூமரேட்டர் யார் இருக்கா? 1 தான் இருக்காங்க. அப்போ 1 வர மாதிரி 1/10. 10 வராது. ஏன்னா 10 வந்து இதுல பெரிய நம்பரே கிடையாது. பெரிய நம்பர் எது? 12. அப்போ 12 விட பெரிய நம்பர் தான் நமக்கு என்னவா வரும்? ஆன்சரா வரும். கரெக்டா? அப்ப இது வராது. சரியா? அப்போ 1/120 1/120 தான் வருங்கிறத நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். சரியா? அப்போ இல்லைன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி 6, 8, 10, 12 எடுத்தேன்னா லாங் டிவிஷன் சவுண்ட் கேக்குது. 1 டைம் 2 டேபிள் எடுத்தேன்னா 1 டைம் 2 டைம் 3 டைம் 4, 5, 6. சரி, அடுத்தது மறுபடியும் எடுக்கணும். ஏன்னா 2 நம்பருக்கு காமன் இருக்கு. மறுபடியும் 2வே எடுத்தேன்னா 1 டைம்
1 3 ரிப்பீட் ஆகும், 4ல 2 2 டைம்ஸ், 5 ரிப்பீட் ஆகும், 5 ரிப்பீட் ஆகுது, 6ல 2 எவ்வளவு டைம் 3. மறுபடியும் எல் டிவிஷன் எடுக்கணும். ஏன் எடுத்தேன்னா 3 இல்லையா, 3 டேபிள் 2 டைம்ஸ் வருதா, அப்ப 3 எடுத்து 1 1 1 2 5 1. சரியா? இப்ப எல்லா நம்பருமே மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 4 3s are 12. சரியா? 12 into 2 5s are எவ்வளோ 10, 12 into 10 எவ்வளோ 120. ஓகே, இப்ப கிளியராப்பா? அப்ப இதோட எல்சிஎம் 120 சொல்லுவோம், 1/120. சரியாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இதை சொல்லுங்க பார்க்கலாம். குரூப் டி 30/8/2022 ஈவினிங் ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டின். என்னப்பா? லாஸ்ட் क्वेश्चन 1/30 சார். 10 செகண்ட்குள்ள என்னப்பா இதுவா இந்த சம்மா? தேங்க் யூ சார். 1/30 சார். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகேவா, எடுத்தாச்சா? ஓகே, இது அவ்வளவுதான்ப்பா, மீதி எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி தான். குரூப் டில அதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் 2/3. அப்ப என்ன கொஸ்டின் கேக்குறீங்க? HCF 1/30. ஓகே ஓகே, இங்க பாருங்க, புரியாதவங்க கவனிங்க. HCF இல்லையா, கொஸ்டின் என்ன HCF? அப்ப HCF ஆஃப் 2 4 3. சரியாப்பா? அதாவது டைப் இப்போ புதுசா வந்த ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் டைப், அதாவது பின்ன வடிவுல கொஸ்டின் கேக்குறாங்க. சரியா? அப்ப பின்ன வடிவுல கொஸ்டின் கேக்குறாங்கன்னா என்ன கொஸ்டின் கேக்குறானோ HCF தானே கேக்குறான். HCF ஆஃப் நியூமரேட்டர். சரியா? தொகுதி. அப்ப இதோட ஆப்போசிட் பார்த்தோன்னா எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். சரியா? இதுதான் வந்து எதோட ஃபார்முலா? HCF கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சரியா? இதே பாத்தீங்கன்னா எல்சிஎம் கேக்குறாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். சரியா? அதோட ஆப்போசிட் என்ன? HCF ஆஃப் டினாமினேட்டர். சரியா? ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோ. சரி, அப்ப இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா HCF 243 இருக்கு. 243யோட HCF. அப்ப இந்த 243 காமன் டேபிள் இருக்கா? இல்ல. அப்ப என்ன வரும்? 1 தான் வரும். சரியா? அடுத்தது ஆப்போசிட் என்ன? LCM ஆஃப் டினாமினேட்டர். டினாமினேட்டர் நம்பர் என்ன? 3 5 2 இருக்கு இல்லையா? 3 5 2ல கண்டுபிடிங்க. அப்ப 3 5 2 காமன் டேபிளே இல்ல. சரியா? அப்ப காமன் டேபிளே இல்லைன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றதுதான் ஆன்சரா வரும். சரியா? எந்த ரெண்டு புரியுதா? காமன் டேபிளே இல்ல தானே. அப்ப 3 5s are 15, 15 2s are 30. காமன் டேபிளே இல்லைன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்ப இதோட ஆன்சர் 1/30. சரியா? ஓகேவா? கிளியரா? அப்ப இவ்வளவுதான் சொல்ற ஃபிராக்ஷன் மெத்தட் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைப் போலாமா? நெக்ஸ்ட் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ பார்த்த உடனே ஆன்சர் பண்றாங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் பண்ற மாதிரி எல்சிஎம் வந்து இந்த மாதிரி சின்ன நம்பரா தான் வந்து क्वेश्चंस கேட்பாங்களான்னு கேட்கலாம். இந்த மாதிரி 3 5 அந்த மாதிரி கேட்பாங்களா, இல்ல எப்படின்னா 20 அது மாதிரி 25 22? இதுல பெரிய நம்பர் வந்தா நம்ம வந்து பார்த்த உடனே ஆன்சர் பண்றது நம்மளோட இதுன்னு சொல்றேன். சரியா? ஏன்னா நம்மளோட பிராக்டிஸ், உன்னோட பிராக்டிஸ் தான் சொல்றேன். சரியா? பார்த்த உடனே ஆன்சர் பண்றது எல்லாமே. ஏன்னா இது பார்த்த உடனே என்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் எனக்கு ஈஸி தான். ஆனா இப்போ 5 வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணா 10 ஆகும். 10 வந்து 3 போகுது, 3 போகாது, 2 போகும். சரி, நம்ம அடுத்த ஸ்டெப் போக சொல்ல 15 போடணும் சொல்ல இதுலயும் போகும், 5ல போகும், ஆனா 2ல போகாது. இதுவே நம்ம 20ல எடுத்தா போகாது, 3 போகாது. அதே இல்ல அதுதான் யோசிக்க. அப்ப நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். அதாவது இந்த 3 5 2ங்கிற நம்பருக்கு காமன் நம்பரே இல்லாத பட்சத்துல நீங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா போதும் சொல்றேன். அதான் அதை விட ஈஸின்னு சொல்றேன். காமன் டேபிளே இல்லைன்னா இப்ப இங்க பாத்துக்கோ 7,13 அப்படி 2 நம்பர் வருதுன்னா இது ரெண்டுக்கும் காமன் டேபிளே இல்ல. அப்ப இதோட எல்சிஎம் என்னவா இருக்கும்னா இதோட ப்ராடக்ட் தான் எல்சிஎம் சொல்றேன். 7 into 13 என்ன வரும்? 91. அப்ப இதுதான் எல்சிஎம். சரியாப்பா? அப்ப இந்த மாதிரி பெரிய நம்பர் வரும்போது உனக்கு மல்டிப்ளை, அதோட டேபிள்ஸ் எல்லாமே
தெரியற மாதிரி இருக்கும். சரியா, நீ யோசிக்க வேணாம். சரியா, நம்ம பெரிய நம்பர் வரும்போது கண்டிப்பா சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஒரு 30 செகண்ட் ஆனா கூட பரவாயில்ல. எனக்கு என்னன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. சரியா, இதுல நெகட்டிவ் மார்க்ன்னு இருக்கும். புரியுதா? ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா இவ்வளவு மார்க் 0.33 கம்மி ஆகும்னு சொல்றேன். ஆமா சார், ஆமா. அப்போ வந்து அக்யூரசி, சரியா, நம்ம ஆன்சர் பண்றது அப்படி தெளிவா கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த கொஸ்டினே அட்டன் பண்ணணும். தெரியாத பட்சத்துல அடுத்த ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். சார் ஆட்டிடியூட்ல இருக்கிற ஈஸியான சப்ஜெக்ட் எது சார்? எந்த டாபிக் சார் இருக்கிறதுல இருக்கிறதுலே ஈஸியான டாபிக்கா? ரீசனிங் தான் ஈஸின்னு சொல்றாங்க. பாப்போம், சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட். ஆமா சார், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடுவியா? எல்லாமே ஈஸி தான், பிராக்டிஸ் பண்ணா எல்லாம் ஈஸி தான் சார். எஸ் பா, அவ்வளவுதான்பா. ஜிசிடி தான் என்ன? கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸ். HCF இதுவும் சேம் தான் சார். HCF இதுவும் சேம் தான் சார். ஓகே ஓகே, நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, லாஸ்ட் ஜிசிடின்னு கூட கொஸ்டின் வரும். ஓகே, நெக்ஸ்ட் டைப். அப்ப என்ன வித்தியாசம் வருது? நம்ம டைப்ல என்ன வித்தியாசம் சொல்லியிருக்காங்க? டெசிமல் பாயிண்ட். டெசிமல்ல வருது இல்லையா? 1.08, 0.36, 0.9. Find the HCF, find the LCM. எல்லாமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரெண்டுமா கொஸ்டின் வரும். எப்படி சால்வ் பண்ணலாம்? 0.9 சார். 0.8. 0.9. 0.9 டெசிமல். ஜிசிடியே HCF போகுமா சார்? எஸ் பா, ரெண்டு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ங்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான். ஜிசிடி ஈக்குவல் டு HCF. சரியா, ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றேன். ஓகே, இப்ப இங்க பாருங்க, இப்ப எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேக்சிமம் எவ்வளவு டிஜிட் வருது? இந்த சம் ஃபுல்லா பார்க்கும்போது மேக்சிமம் எவ்வளோ? ரெண்டு நம்பர் வருது இல்லையா? அப்ப 2 நம்பர் வருதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டூ 100. சரியா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்னா 20 அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா, என் சைட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு அடுத்து டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் வருதுன்னா இன்டூ 1000. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் வருதுன்னா 10,000. இந்த மாதிரி யோசிக்கலாம் சொல்றேன். சரிங்களா? ஓகே, அப்ப இன்டூ 100 மியூட் பண்ணுங்க. இன்டூ 100னா இது என்னவா மாறும்? 108 இல்லையா? அதாவது 1.08 இன்டூ 100னா இது என்னவா மாறும்? 10800 மாறும். 2 நம்பர் தள்ளி டாட் வைப்போம். டாட் வச்சா 108 மாறுமா? சரியா, கமா 36. அடுத்து மல்டிப்ளை பண்ண என்னவா மாறும்? 90. ஓகே, இப்ப இந்த நம்பர் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இந்த நம்பர் கண்டுபிடிங்க. எந்த டேபிள் டிவைட் ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப 9 டேபிளே எடுத்தீங்கன்னா 9 டேபிள் எடுங்க. 9 டேபிள் எடுத்தீங்கன்னா 12 டைம் சார். 1 டைம் 12 டைம்ஸ். அடுத்தது 4 டைம். 0.9 வந்து 9 இங்க பாத்துக்கோ. சரியா, அது என்னன்னா 0.9 இன்டூ 100 இல்லையா? இப்ப நீ எதுவுமே யோசிக்க வேணாம். 9ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணு. என்ன வரும்? 900 வருமா? ஒரு நம்பர் தள்ளி டாட் வை. இங்க பாயிண்ட் வந்து நீ யோசிக்க வேணாம். என்ன நம்பர் இருக்கோ, சரியா, நம்பரையும் இந்த 100ஐயும் மல்டிப்ளை பண்ணு. 9 இன்டூ 100 எவ்வளவு? 900. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு டிஜிட் வச்சிருக்கான்? ஒரே ஒரு டிஜிட் தானே வருது. அப்போ 1 டிஜிட் தள்ளி டாட் வச்சுக்கோ. ஆன்சர் என்ன? 90. அதுதான் வந்து 90 வரும். சரியா, அடுத்த ஸ்டெப் மறுபடியும் நெக்ஸ்ட் காமன் டேபிள் 2 வருமா? 2 எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 625. 625. அடுத்து 625 காமன் இருக்கா?
இல்ல சார். இல்ல. அப்போ லெஃப்ட் சைடுல வர நம்பர் எடுக்கணும். 9 2 சார் 18 தானே 18. இப்ப நாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம்? 100 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோமா? ஆமா சார். அப்ப டிவைட் பண்ணணும். ஃபைனலா டிவைட் பண்ணா போதும். அப்ப டிவைட்னா என்ன வரும்? அப்புறம் 2 டிஜிட் வரும். 0.1 சார். எஸ். ஆன்சர் மாறும். சரியா? இது ப்ராப்பர் வேன்னு சொல்லலாம். சரியா? சார் ஒரு டவுட் சார். டெசிமல் வரும். எஸ்பா. சார் இப்போ வந்து சொன்னீங்களே டூ டிஜிட், அதாவது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தா வந்து 100 போடணும்னு சொல்லிட்டு. ஆமா. பட் ஆனா அதாவது வந்து இதுல வந்து ஒரு சில இதுல 4 வந்து, ஒரு சில இது 3 வந்தா எப்படி சார் போடுறது அதுக்கு? மேக்ஸிமம் அதான் நான் மேக்ஸிமம் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன். மேக்ஸிமம்னா 2 3 இப்படி. இப்ப இங்க 2 இருக்கு, இந்த இடத்துல 3 வருதுன்னு வச்சுக்கோ. 3 தான். அப்ப 1000 தான் மல்டிப்ளை பண்ணும். எது மேக்ஸிமம் அதிகபட்சம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு டிஜிட் வருதுன்னு பார்க்கணும். ஓகே. சேமாலாம் கொடுக்க மாட்டாங்கல்ல சார்? இருக்கும், வரலாம். சேமாவும் வரலாம். சரி, எப்படி வேணாலும் வரலாம். சேமா வந்துச்சுன்னா இப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் சேமா வந்து இங்க சேம் தானே. இப்ப 2 நம்பர், இப்ப இங்கேயும் ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோ. 19னா 100 தான் மல்டிப்ளை பண்ணும். அது இதுல மேக்ஸிமம் எவ்வளவு? 2 தானே. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா வந்து ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. 4 நம்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 வந்து டபுள் டிஜிட் உள்ளது, செகண்ட் வந்து ட்ரிபிள் டிஜிட் உள்ளது. அப்ப எதை சார் எடுத்துக்க முடியும்? அதுக்காக ட்ரிபிள் தான் எடுக்கணும். ஓகே சார். 3 தானே பெருசு. ஓகே சார். ஓகே சார். சார் இதெல்லாம் எல்சிஎம் எப்படி சார் சொல்லுங்க சார். இதோட இதே அப்படியே எல்சிஎம் கேட்டா எப்படி சார் கூட? ஓகே, அப்படியே இருங்க. இது நோட் பண்ணிட்டியா? இது எல்லாமே நோட் பண்ணியாச்சுமா? இப்ப இங்க பாருங்க, இதே சம் அதே கொஸ்டின் பார்த்தனா எல்சிஎம். சூப்பர்ப்பா. அதே சம்ல ரெண்டையும் சொல்லிடுறேன். சரியா? அப்ப அடுத்து எல்சிஎம் கேட்டா நம்ம அடுத்து எல்சிஎம்னா என்ன? அடுத்த ஸ்டெப் போவோம் இல்லையா? அடுத்த ஸ்டெப் 6க்கு 2க்கும் காமன் டேபிள் என்ன? 2 வருதா? 2. அப்ப 3 டைம்ஸ் எடுப்போம். எல்சிஎம்னா 2 நம்பருக்கு காமன் இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு வரேன். சரியா? காமன் டேபிள் எங்க முடியுதோ அந்த லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்தா HCF. ஓகேவாப்பா? 2 நம்பர் காமன் இருந்தா அது மறுபடியும் எடுக்கணும் 3 5. சரியா? அடுத்த 2 நம்பர் காமன் வருதா? இல்ல. சரியா? அப்ப இங்க வரக்கூடிய எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். எதை? 9 into 2 into 2 into 3 into 1 into 1 into சார் 1080 108 சார். சரியாப்பா? ஓகே. எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இப்ப 9 3s are 10.8. 9 3s are 27. 27 into 2 54. 54 into 10 540. அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா என்ன வரும்னா 540 வரும். 540 100 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்னா 5.40. இதுதான் ஆன்சர் எல்சிஎம்மா இருந்தா. சரியா? நம்ம என்ன நம்பரால மல்டிப்ளை பண்றோமோ அந்த நம்பரால டிவைட் பண்ணிடணுமா? எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பரால டிவைட் பண்ணிதான் கான்செப்ட். சரியா? சார் 9 into 2 18 போட்டிருக்கீங்களா சார்? ஏன் சார் அந்த 2 டிஜிட் மட்டும் எடுத்திருக்கீங்க, 3rd டிஜிட் எடுக்காம? 9 into இல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல சார்? 3 ஸ்டெப்ஸ் 9 2 2 அப்படின்னு எடுத்திருக்கீங்கல்ல சார்? 9 2 2. எஸ் சார். அது 2 டிஜிட் மட்டும் எடுத்து தானங்க சார் 18/100 கொண்டு வந்திருக்கீங்க. அதுதான்ப்பா. அதாவது கொஸ்டின் வந்து HCF இருந்தா சரிங்களா, இந்த 2 நம்பர் தான் எடுக்கணும்னா ஏன் எடுக்கிறோம்னா அடுத்தது 6 to 5 ஓட காமன் டேபிள் எது? 6 to 5 ஓட காமன் இல்ல 2 டிவைட் ஆகாது 5ல. ஓகே சார். அப்ப இந்த 3 நம்பருக்குமே காமன் டேபிளே இல்ல. காமன் டேபிள் இல்லன்னா அதோட முடிஞ்சுன்னு சொல்றேன். HCF பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணா அதுதான் HCF வரும். ஓகே சார். ஓகே சார், புரியுதுங்க சார். காமன் டேபிள் எங்க முடியுதோ அந்த நம்பரை மட்டும் தான் HCFல யூஸ் பண்ணும். ஃபர்தரா பாத்தீங்கன்னா LCM கேட்டாதான் 2 நம்பருக்கு காமன் இருக்கான்னு பார்க்கணும். அப்ப 2 நம்பர் காமன் இருக்கு டிவைட் பண்ணணும். ஓகே சார். ட்ரை பண்ணுங்க.
சார் லாஸ்ட் பேஜ் ஒரு நிமிஷம் ஓகே மேம் சார் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் சார். இது வந்து எல்சிஎம் சரியா, இது எல்சிஎம் ஓட ஆன்சர் சரியா. அப்ப இதெல்லாம் கால்ஸ் ஒரு தடவை சொன்னா நீங்க வந்து அவ்வளவுதான் சொல்றோம், ஒவ்வொரு டைம் இதுதான் வித்தியாசம் சரியா. ஓகே சார். நெக்ஸ்ட் மியூட் பண்ணு. 3 2.7 0.09 வேகமா சொல்லுங்க. Three comma sir. 2.7 sir. 3 comma 3 comma See, sir. 2.7 comma 0.09 இதான் 3 number. 27. சார் 0.27 சார்? 0.27 வந்திருக்கு. ஓகே சார் 27 சார். மியூட் பண்ணுங்கப்பா. விஜயா சசிகுமார் 27 சார். எஸ்பா செக் பண்ணலாம். அப்ப இதுல மேக்ஸிமம் டிஜிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 டிஜிட். அப்ப நீங்க இதை என்ன பண்ணுவீங்க, இன்டூ 100 எடுங்க சரியா. இன்டூ 100 எடுத்தீங்கன்னா இது என்னவா மாறும், 300 279 மாறி இருக்கும் சரியா. சரியா, கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்னன்னா எல்சிஎம் தான் கேட்டிருக்கோம் சரியா. அடுத்து எல் டிவிஷன் எடுத்தீங்கன்னா எந்த டேபிள் எடுக்கலாம், 3 டேபிள் எடுக்கலாமா. 3 டேபிள் எடுத்தீங்கன்னா 100 டைம்ஸ் 90 டைம்ஸ் இங்க 3 டைம்ஸ். ஓகேவா, மியூட் பண்ணுப்பா. அடுத்து ஸ்ரீராமா பொன் ஸ்ரீராமா மியூட் பண்ணுப்பா கொஞ்சம். ஓகேவா, அடுத்தது 3 டேபிள்ல டிவைட் ஆகுது. அடுத்து 193 இருக்கு நம்ம கொஸ்டின்ல எல்சிஎம். அப்போ இது 193 காமன் டேபிள் இது மூணுக்குமே காமன் இல்ல சரியா. நாம 3 எடுக்கலாம், 2 நம்பர் காமன் இருக்கு, 3 எடுக்கலாம். அப்ப 100 ரிப்பீட் ஆகும். இங்க என்ன வரும், 3 டைம் 30 டைம்ஸ் 1 டைம்ஸ் வரும். அடுத்தது வேற 10 எடுக்கலாமா. 10 எவ்வளவு டைம்ஸ் வருது, 10 டைம்ஸ் 3 டைம்ஸ் டைரக்டா 1 வருது, காமனே இல்ல சரியா. அப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 3 3s எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும் இல்லையா. 3 3s 9 90 900 into 3 எவ்வளவு, Answer 27 sir. 2700. ஓகேவா, So 27 sir. இப்ப நம்ம கடைசியில என்ன பண்ணுவோம், 100 ஆல டிவைட் பண்ணுவோம். 2700 இருக்கு சார். எஸ் 27 answer. அவ்வளவுதான். ஓகே, அப்ப இப்படியும் சால்வ் பண்ணலாம். நம்ம சால்வ் பண்ண ஃபிராக்ஷன் மெத்தட்லயும் இது சால்வ் பண்ணலாம் சரியா. எப்படின்னு பாருங்க என்ன. ஓகேவா, கிளியரா சரியா. அப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்களோ அது தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. இப்ப இதே கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இருந்தா என்ன ஆன்சர் சொல்லுவோம் பார்க்கலாம். ஹெச்சிஎஃப்னா என்ன வரும் சார்? இதுல இந்த டிஜிட் புள்ளி தள்ளி வைக்கிறது மட்டும் புரியல சார். 0 சேர்க்கிறது மட்டும். இப்போ 3 into 100 இல்லையா, 3 into 100னா 300. ஓகே, அடுத்து 2.7 into 100னா நீ என்ன பண்ணு, இந்த 20 0.03 சார். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் மியூட் பண்ணுங்க. இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 27 into 100 எடுத்துக்கோ. அப்ப 27 into 100னா 2700. ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கா, அப்ப என்ன வரும், இங்க ஒரு புள்ளி வைப்போம் சரியாப்பா. ஓகேவா, அப்ப 217 கிடைக்கும். அதான் இங்க எடுத்திருக்கோம் சரியா. அடுத்து 0.09 into 100னா நம்பரையும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன 900. ஆனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு டிஜிட் வருது, 2 நம்பர் வருதா. அப்ப 2 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும் 9.
அதானே? கிளியரா? ஓ ஓகே சார். ஓகே. சரி, அப்ப அதே கொஸ்டின் எல்சிஎம்னு கேட்டிருந்தா, சாரி ஹெச்சிஎஃப்னு கேட்டிருந்தா என்ன வரும் தானே என்னோட கொஸ்டின்? 0.03 சார். 0.03 சார். 3 சார். எஸ். அப்போ ஹெச்சிஎஃப்னு கேட்டிருந்தா நமக்கான ஆன்சர் பாத்தீங்க 3 எடுத்தாச்சு. அடுத்து இந்த 3 நம்பர் காமன் இருக்கா? இல்ல. ஆமா சார் 3 அப்ப மட்டும். 3 மட்டும் தான் வரும். அப்ப 3 என்ன பண்ணுவோம்? 100ஆல டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணா இது எப்படி எழுதுவோம்? 0.03. ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் வரும். அதான் 100. சரியா? 1000னா பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் வரும். சார் எஸ் பா. ஹலோ சார், HCF ல 3 நம்பருமே காமன் காணுங்களா? ஆமா, காமன் நம்பர் இருக்குன்னு 3 நம்பருக்கு 3 பேர் 2 இருந்தாங்க சார். HCF அதான் சொன்னலையா, HCF ல 3க்குமே காமன் வரணும் சொல்றேன். 3க்குமே காமன் வரும். ஆமா ஆமா ஆமா. LCM ல 2 நம்பர் தான் போடுறீங்க. 2 நம்பருக்கு இருந்தாலே L டிவிஷன் எடுக்கணும் சொல்றேன். ஓகே, ஃபைனலா ஓகே. இந்த சம் ட்ரை பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் டைப் போலாம். இப்போ இதோட அப்ளிகேஷன்லாம் சால்வ் பண்ணும்போது ஹலோ சார் அந்த பேஜ் மட்டும் காமிங்க சார், நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். சரி, கொஞ்சம் ஓகே ஃபாஸ்டா பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓகே, மியூட் பண்ணுங்க. அப்படியே மியூட் பண்ணுங்க. சார் ஜிசிடிக்கு அப்ரிவேஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸ். ஓகே சார். சார் இந்த சம் ஆல்ரெடி போட்டுட்டோம் சார். அப்ப அடுத்த சம் போயிடுவோம். இதுவும் போட்டோமா? 3. ஓகே, ரிப்பீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார், காப்பி பண்ணதுல. ஓகே ஓகே. இது இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. வேகமா ஆன்சர் பண்ணுங்க. 1.75, 5.6, 7 HCF. வெளியே நடத்துறது ஓகேவாப்பா? இந்த நான் எடுக்கிறத வச்சு சம்ம சால்வ் பண்ண முடியுதா? பிராக்டிஸ் சம்மெல்லாம் கொடுக்கறது ட்ரை பண்ண முடியுதா? ஆன்சர் வருதா? எஸ் சார். ஓகேப்பா. சார் ஆப்ஷன் சி 3.5. 3.5 1.1 HCF தான் கேட்டிருக்கேன். சார் ஆன்சர் 0.07. 0.07. ஓகேப்பா, 0.07 வந்திருக்கு. ஓகே, நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா மியூட் பண்ண மறந்துடுவீங்க. சரியாப்பா? ஓகே, இப்போ இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வருது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்க? 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? மேக்ஸிமம் 2 டிஜிட். அப்போ இன்டூ 100 பண்ணுங்க. அப்போ இன்டூ 100னா 175 மாறும். அடுத்தது 560 மாறும். 700 மாறுது. கொஸ்டின் பாத்தீங்கன்னா HCF தான் கேட்டிருக்கோம். சரியா? அப்ப இது எந்த டேபிள்ல டிவைட் ஆகும்னு பார்த்தா 5 டேபிள். எண்டிங் 5 வருது இல்லையா? அப்ப 5 டேபிள் டிவைட் எல்லாம் 0 5 இருக்கு இல்லையா? 5 டேபிள் டிவைட் ஆகும்னு சொல்லலாம். அப்போ 5 டேபிள் டிவைட் பண்ணுங்க. 17ல 5 எவ்வளவு டைம்? 3 டைம்ஸ். ரிமைனிங் 2 25ல 5 டைம்ஸ் 35 கிடைக்கும். அடுத்து 5ல 1 டைம், 6ல 1 டைம், ரிமைனிங் 1 10 மாறும். 2 டைம்ஸ். அடுத்தது 1 டைம்ஸ் 140. ஓகேவா? அடுத்தது வேற எந்த டேபிள் வரும்பா? இப்ப இந்த மாதிரி வந்து
இந்த இடத்துல ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கிறோம். சரியா? அப்ப ஹெச்சிஎஃப் பாத்தீங்கன்னா ஒரு க்ளூ சொல்றேன் பாருங்க. பிரைம் ஃபேக்டர், பிரைம் நம்பர் மேக்ஸிமம் இந்த மாதிரி டேபிள் பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர் தான். இதுக்கு பேரே பிரைம் ஃபேக்டரைசேஷன். சரியாப்பா? பிரைம் நம்பர் தான் இதுல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. சரி, அதிகமா மாறும். அப்ப 2, 3, 5, 7, 11, 13 இந்த டேபிள் எல்லாம் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. பட் 2ஆல டிவைட் ஆகாது, இங்க 5 வரனால. அப்ப 3 யோசிங்க, 3ஆலையும் டிவைட் ஆகாது. அடுத்தது 5 யோசிச்சோம்னா 2 வருது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எந்த டேபிள் யூஸ் பண்ணலாங்கிறது இப்ப நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். சரியா? அப்ப எப்படி யோசிக்கலாம்னா, இந்த பிரைம் நம்பரை யோசிங்கன்னு சொல்றேன். அடுத்தது எது எடுக்கணும்? 2 வரல, 3 வரல, 5 வரல, அடுத்தது 7 தான் வரும். 7 யோசிச்சு பார்க்கணும் சொல்றேன். சரியா? அப்ப எவ்வளவு டைம்ஸ் வருது? 5 டைம்ஸ், 1 டைம்ஸ், 6 டைம்ஸ், 2 0. ஓகேவா? அடுத்து காமன் எதுவுமே இல்லை. அப்ப லெஃப்ட் சைட்ல வரக்கூடிய நம்பர் 5 7 சார் எவ்வளோ? 35 divided by 0.35 100. சரியா? என்ன ஆன்சர் வருதுப்பா? 0.35. சார் அந்த 35 டிவைடட் 100 ஒரு நிமிஷம் நார்மலா கொஞ்சம் அடிச்சுக்கோங்க சார். அடிச்சிங்கன்னா 5ல அடிச்சீங்கன்னா மேல 5 டேபிள் அடிப்படும் இல்லையா? 7 வரும். கீழே என்ன வருங்க? 20 சார். 20 டைம்ஸ். இப்போ 7 டிவைடட் பை 20 7 20ஆல டிவைட் பண்ணீங்கன்னா டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுவோம்? 0 சேர்ப்போம். 70ல 20 எத்தனை தடவை இருக்கு? 3 தடவை இருக்கு. 60. மீதி எவ்வளோ? 10. பாயிண்ட் இருக்கனால ஒரு 0 சேர்ப்போம். அப்ப 20 100ல எவ்வளவு டைம்? 5 0 0.35. 100 எல்லாம் இப்படி அடிக்க வேண்டிய தேவையில்லை. இப்படியே பாயிண்ட் கொடுத்தா இந்த மாதிரி வரும்போது 2 நம்பர் தள்ளி டாட் வைங்க. சரியா? தெரியும், ஆனாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? டவுட் இருக்கக்கூடாது. ஓகேப்பா, ஓகேப்பா. கண்டிப்பா தெரியாத விஷயத்த கேளுங்கன்னு சொல்றேன். சரிங்களா? ஓகே. அப்போ செகண்ட் டைப் டெசிமல் வர மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோம். கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரியாப்பா? நெக்ஸ்ட் சார் 1 டைம் சொல்ல முடியுமா சார்? சார் 1 செகண்ட் சார். ஓகே. எந்த ஸ்டெப்பா? அந்த மல்டிபிள் ஸ்டெப்னு சொல்லுங்க. மல்டிபிள் கொண்டு இதுவா? இந்த லெஃப்ட் சைடுல இங்க பாருப்பா. இப்போ 5 வந்து 35 டைம்ஸ். சரியா? இது தெரியுது இல்லையா? இது டிவைட் இல்லையா? 175ல 5 வந்து எவ்வளவு டைம்ஸ்? 5ஆல டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 டைம்ஸ். 3 5s are 15, ரிமைனிங் 2 இல்லையா? 25ல 5 எவ்வளவு டைம்ஸ் வருது? 5 டைம்ஸ். இதுதான் அந்த 35. ஓகேவா? அடுத்தது இது ஓகே தானப்பா? இதெல்லாம் தெரியுதா? இதெல்லாம் தெரியுதுல்லப்பா? அடுத்தது 5ல 5 எவ்வளவு டைம்? 1 டைம். 6ல 5 எவ்வளவு டைம்? 1 டைம். மீதி எவ்வளவு இருக்கு? 1. சரியா? 10ல 2 டைம்ஸ் எடுப்போம். இந்த டிவிஷன் நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்றேன். சரியா? இது பாருங்க, இதுலயே நீங்க டவுட்டா இருக்க கூடாது. இப்போ இங்க இந்த இடத்துல 5ஆல டிவைட் பண்றோம்னா, சரியா? இது 1 டிவைட் ஆகாது. அடுத்த 2 நம்பரா 3 டேபிள் எடுப்போம். 3 5s are 15. மீதி எவ்வளோ? 2. 5 கீழே இறக்குவோம். சரியா? அப்போ 25ல 5 எவ்வளோ டைம்? 5 5 5s are 25 0. சரியா? இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்ப இதை வந்து பார்த்த உடனே டிவைட் எவ்வளவு டைம்ஸ் வருதுங்கிறது உங்க சைட்ல இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். சரியாப்பா? ஓகே. அப்ப 35 1 1 12 5 பாத்தீங்கன்னா 7 இல்லையா? 1 டைம். ரிமைனிங் 2. இங்க 7ல 5 1 டைம். சரியா? அப்ப 5வா? 5 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 2. இந்த 2 வந்து இந்த பக்கத்துல இருக்கிற நம்பர் கூட சேர்ந்துரும். சரி? அப்ப 20ல 5 எவ்வளோ டைம்? 4 டைம். சரி? அப்போ ஒரு 0 இருக்கு. அந்த 0ல கீழே கொண்டு வரும். அதாவது 200ல 5 வந்து 40 டைம்ஸா மாறும். சரியாப்பா? சரி. அப்ப இப்படி அடுத்தது 7 டேபிள் எடுக்கிறோம். 7 டேபிள்ல 35ல 7 5 டைம்ஸ். 112ல 16 டைம்ஸ். 140ல
20 டைம்ஸ். அடுத்தது 5, 16, 20 காமன் டேபிள் இருக்கான்னு பார்த்தா இல்ல. அப்ப கொஸ்டின் வந்து HCF. அப்ப லெஃப்ட் சைட்ல இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்தா போதும். 5 7s ஆர் எவ்வளோ? 35. இப்போ 35 நம்ம கொஸ்டின்ல ஸ்டார்டிங் என்ன பண்ணியிருக்கோம்? 100ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஃபைனலா டிவைட் பண்ணா போதும். டிவைடட் பை 100. ஓகே, நெக்ஸ்ட் டைம். இனிமேதான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் சம் எல்லாம் வரப்போகுது. சரிங்களா? எல்லாமே வந்து ஒரே லைன்ல சிம்பிளிஃபை பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுதான் இது வரைக்கும் சால்வ் பண்ணோம் இல்லையா? ஓகே, கொஸ்டின் எழுதுங்க. The HCF of two numbers 7 and the LCM mute பண்ணுங்க 434. One of the number is என்ன? 14. Other number 217. Yes, very good, super. சார் இன்னொரு டவுட் இருக்கு சார். Okay. அவுட் ஆஃப் சிலபஸ் தான். நான் ஒரு எக்ஸாம் போனப்ப கேட்டது. இப்பதான் ஒரு 2 days முன்னாடி போனோம் சார். மொத்தம் நமக்கு எவ்வளவு பெர்ஃபெக்ட் நம்பர் இருக்கு சார்? 51 52 கரண்டா ஏதாவது பெர்ஃபெக்ட் நம்பர் எதோடது? நம்ம இந்த பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ் இல்லையா சார்? 6, 28, 496 அந்த மாதிரி போகுமே. அதாவது இந்த ஃபேக்டர்ஸ் வந்து அந்த நம்பர் எக்ஸெப்ட் மீதி எல்லாம் ஆட் பண்ணா அந்த நம்பர் வரும்ல, அதான பெர்ஃபெக்ட் நம்பர். இப்போ 6னா 6ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 2 3. 6ஓட ஃபேக்டர்ஸ் 1 2 3 and 6. 3 and 6. ஆமா, அந்த 6 மாத்தி வச்சிட்டு மீதி எல்லாம் ஆட் பண்ணா 6 வரும். ஓகே, அப்ப அதான் பெர்ஃபெக்ட் நம்பர். ஓகே, இந்த மாதிரி மொத்தம் எத்தனை இருக்கு? நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேக்குறியா? நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அந்த மாதிரி நம்பர்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறியா? நமக்கு இந்த ரயில்வேக்கு பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ் இருக்கு அந்த மாதிரி சிலபஸ்ல. பெர்ஃபெக்ட் நம்பர்னா இல்ல, இந்த நம்பர் சிஸ்டத்துல வரும் போல. பெர்ஃபெக்ட் நம்பர்னு கிடையாது. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், பெர்ஃபெக்ட். ஓகே, நான் செக் பண்றேன். நீங்க கேட்டது செக் பண்றேன், என்னன்னு பாக்குறேன். சரியா? செக் பண்ணி சொல்றேன். பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படிங்கிறது அது ஃபேக்டர்ஸ். ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. சொல்லும்போது பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ் அவ்வளவுதான் தெரியும். ஓகே, நான் பார்த்து சொல்றேன். சரியா? ஓகே ஓகே, கொஸ்டின் எழுதியாச்சாப்பா? இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். சரியா? இப்ப இது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது 10, 15 10, 15 இருக்கா? இதோட LCM என்ன வரும்? HCF என்ன வரும்? 30 sir. LCM 30 sir. LCM 30. Very good. 30. LCM 30. 5. HCF 5. Very good. ஓகேவா? அதாவது L டிவிஷன் எடுத்தீங்கன்னா 5 டேபிள் எடுத்தீங்கன்னா 2 times 3 times. இதோட முடிஞ்சு இல்லையா? அடுத்த 2க்கும் 3க்கும் காமனே இல்ல. சரியா? ஓகேவா? அப்போ இதுல வரக்கூடிய லெஃப்ட் சைட்ல வரக்கூடிய நம்பர் 5, அது HCF ஆ இருக்கும். அதே எல்லா நம்பருக்குமே மல்டிப்ளை பண்ணா 5 2s are 10 என்ன கிடைக்கும்? LCM ஆ இருக்கும். ஓகேவா? இது நாம் படிச்சிட்டோம். இதுதான் இவ்வளவு நேரம் படிச்சோம். ஓகே, இப்ப பாருங்க, இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன? 10 into 15 என்ன ஆன்சர்? 150 sir. 150 sir. இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 150. அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். சரியா? அப்ப என்ன லாஜிக்னா, மியூட் பண்ணுங்க. ப்ராடக்ட் ஆஃப் சார் இப்போ நீங்க எக்ஸாம்பிள் சொல்றீங்களா இல்ல இந்த சம்மோட இந்த சம்மோட? இல்ல எக்ஸாம்பிள் சம். சரியா? எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு சொன்னா சரியா? அப்ப நானா ஒரு நம்பர் எடுத்து சொல்லியிருக்கேன். அப்ப எந்த 2 நம்பருக்கு நாம LCM HCF ஃபைண்ட் பண்றோமோ, சரிங்களா, அதோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் x into y எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஈக்குவல் டு LCM into HCF. சரியா? இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்க? அப்ப ஃபார்முலா எப்படி வருது? 2 நம்பர் இல்லையா? 10க்கும் 15க்குமான LCM என்ன? 30.
10க்கும் 15க்குமான HCF என்ன? HCF என்ன வரும்பா? HCF என்ன வருது? 5. அப்போ எந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம LCM HCF கண்டுபிடிக்கிறோமோ அதோட ப்ராடக்டும் சரியா, அதோட பெருக்கல் சரியா, இரண்டு எண்களின் பெருக்கல் அதோட மீபேவா மீசிமாக்கு ஈக்குவலா இருக்கும் சரி, அதோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் சொல்ற, பெருக்கலுக்கு ஈக்குவலா இருக்கும் சரியா. 10 × 15 150, 30 × 5 150. அப்ப அதை எப்படி எழுதி இருக்கோம்னா a product of x into y equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இதுவும் 150 இதுவும் 150 தானே, ஈக்குவல் எழுதி இருக்கும். புரிஞ்சுங்களா? ஓகேவாப்பா? ப்ராடக்ட் ஆஃப் x into y இன்னொரு டைம் சரியாப்பா? அதாவது எந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம வந்து LCM கண்டுபிடிக்கிறோமோ சரியாப்பா, 10, 15 பா, இதோட LCM பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். இதோட HCF பாத்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. 10 × 15 எவ்வளோ? 150 தானே. அதே மாதிரி LCM நமக்கு கிடைச்ச LCM-ஐயும் HCF-ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, அதுவும் எவ்வளோ? 150. ஈக்குவலா இருக்குன்னு சொல்றேன், ஈக்குவலா இருக்குன்னு சொல்றேன் சரியா. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பருங்கிறது இதுதான், அந்த ரெண்டு நம்பர் சரியா, இரு எண்களின் பெருக்கல். அந்த இரு எண்கள் பாத்தீங்கன்னா சரியா, இரு எண்களின் பெருக்கு தொகைக்கு சமம் சரிங்களா. இரு எண்களின் அந்த இரு எண்கள் பாத்தீங்கன்னா பெருக்கல் சரியா. அப்ப இரு எண்களின் பெருக்கல் பாத்தீங்கன்னா நான் எப்படி எடுக்கிறேன்னா x into y, ரெண்டு நம்பர், இது x, ஒரு நம்பர் x, இன்னொரு நம்பர், இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா LCM into HCF, LCM into HCF க்கு ஈக்குவலா இருக்கும் சரியா. அப்ப இதுதான் வந்து டூ நம்பருக்கான லாஜிக் சரியா. ஓகே, அப்ப இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க, என்னென்ன கொடுத்திருக்கான்? HCF கொடுத்திருக்கானா? அப்ப HCF பாத்தீங்கன்னா 7, LCM எவ்வளோ? 434 கொடுத்திருக்கானா சரியா. அந்த இதில் ஒரு எண் கொடுத்திருக்கான், ஒரு நம்பர் என்ன? அப்ப எக்ஸ்ங்கிறது எடுத்துங்க, எக்ஸ கொடுத்துட்டான்னு வைங்க, இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி சரியா. y = தெரியாது சரிங்களா, அதான் கொஸ்டினா கேட்டிருக்கான். அப்ப இது எல்லாத்தையும் தூக்கி இங்க அப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ்ங்கிறது எவ்வளோ? 14 into y = 7 into 434. ஓகேவா? y = 7 into 434 divided by 2 times 2 ஆல் அடிச்சீங்கன்னா எவ்வளவு டைம்ஸ் வரும்? 1. சரி 2 sir 2 217 217. ஓகே 217 சரியா. 217 ஈவினிங் ஷிஃப்ட் குரூப் டி இல்லையே கேட்டிருக்கேன், லாஸ்ட் இயர் கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன் சரியாப்பா. ஓகேவா? ஒரு வாட்டி சொல்லி கொடுங்க சார், புரியல சார். அந்த எக்ஸ் எப்படி சார் 14 ஆச்சு? எது வேணாலும் எடுக்க, ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் கொடுத்திருக்கான் சரியாப்பா. ரெண்டு நம்பர்ல எக்ஸ் எப்படி 14 மாறுதுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க சார் இந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்கும் போது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பரோட சரிங்களா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ரெண்டு நம்பருக்கு தான் LCM HCF கண்டுபிடிப்போம் இல்லையா. அப்ப எந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க கண்டுபிடிக்கிறோமோ, ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுங்க, இன்னொரு நம்பர் ஒய்ன்னு வச்சுங்க, ஓகேவா சரிங்களா. அப்ப இந்த ரெண்டு நம்பரோட LCM பாத்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, LCM மியூட் பண்ணுங்கப்பா பிரதர், மியூட் பண்ணுங்க பிரதர். ஃப்ராங்க்லின் தான் பேசுங்க. ஓகே, மியூட் பண்ணுங்க. எக்ஸ் கமா சரிங்களா. அப்ப ரெண்டு நம்பர் பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர் எக்ஸ், இன்னொரு நம்பர் ஒய்ன்னு எடுத்தோம்னா சரியா, ஒரு நம்பர் எக்ஸ், இன்னொரு நம்பர் ஒய். இப்ப இதோட இந்த ரெண்டு நம்பருக்கு நாம என்ன கண்டுபிடிப்போம்? LCM கண்டுபிடிப்போம், HCF கண்டுபிடிப்போம். கரெக்டா? LCM HCF. அப்ப LCM பாத்தீங்கன்னா LCM ஒரு ஆன்சர் வந்திருக்கும், HCFன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கும். அந்த ஆன்சர் ரெண்டையும்
பெருக்குனா நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா எந்த ரெண்டு நம்பருக்கு கண்டுபிடிச்சோமோ சரியா, இந்த ரெண்டு நம்பருக்கு தான் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். இப்ப இந்த ரெண்டு நம்பரோட பெருக்கல் அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் HCF ஓட பெருக்கலுக்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் உதாரணமா சொன்னேன். அதாவது 10 15 எடுத்தா இந்த 10 15ஓட எல்சிஎம் என்ன 30 சரியா. இந்த 10 15ஓட HCF என்ன 5 சரியா. அப்ப இதோட ப்ராடக்ட் ரெண்டு ஈக்குவல் தானே. 10 into 15 எவ்வளோ 150 ஈக்குவல் டு 150 சரியா. அப்ப இது ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த லாஜிக்கே அப்ளை பண்றோம். எக்ஸ் இன்டு ஒய், எக்ஸ்ங்கிறது ஒரு நம்பர், ஒய்ங்கிறது இன்னொரு நம்பர் சரியாப்பா. அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் அண்ட் HCF அதோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா இருக்குங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கோம் சரியா. அப்ப HCF கொடுத்துருக்கா, எல்சிஎம் கொடுத்துருக்கா. இந்த எக்ஸுங்கிறது நம்ம எடுக்கலாம் சரியாப்பா. இப்ப ஒய் கூட நீங்க எடுக்கல, ஏதாவது ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கான் சரியாப்பா. எக்ஸா எடுக்கலாம், ஒய்யா எடுக்கலாம், ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றேன் சரியா. இதே இங்க இப்ப எக்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ஒய் கொடுத்து எக்ஸா கூட நீ எடுக்கலாம் சொல்றேன் சரியா. அப்போ எக்ஸ் இன்டூ ஒய் ஒரே ஆன்சர் தான், இன்டூ தான் இருக்கு, ஒரே ஆன்சர் தான் வரும் சொல்றேன் ஓகேவா. ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 217 தான் கிடைக்கும். ஓகே கிளியரா. இப்போ இதெல்லாம் வந்து நீங்க இங்க ரீட் பண்ணும்போதே HCF 7 LCM 434னா ஒரு நம்பர் 7னா அப்ப ஒரு 7 இதுல அடிபடும், இந்த நம்பர் இதுல அடிபடுங்கிறது கான்செப்ட் கிளியரா இருந்தா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். யாரோ ஒருத்தர் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணாங்க இல்லையா, அது எப்படின்னா அந்த இதுதான் கான்செப்ட். இந்த இது வந்து மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருக்கணும் சரி, அப்படியே பதிஞ்சிருக்கணும். அப்போ அந்த நம்பர் வந்து ஓகே டிவைட் பண்றோம். இப்போ இது பார்த்த உடனே நமக்கு இந்த இப்போ HCF கொடுத்துருக்கா, எல்சிஎம் கொடுத்துருக்கான் சரியா. அப்ப இது எதுக்கு ஈக்குவல்னா எக்ஸ் இன்டூ ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர் கேட்கறான்னா இப்படி எடுக்கணும். 7 into 434னா இங்கேயே நீங்க அடிக்கலாம். 7 வந்து 2 times 2 வந்து இங்க அடிச்சோம்னா என்ன 217 வரும்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இன்னொரு சம் ட்ரை பண்ணுங்க சரியா. இது வந்து ட்ரை பண்ணுங்க, அதே மாதிரி சம் தான் ட்ரை பண்ண பார்க்கலாம். ஆன்சர் சொல்லுங்க என்ன வரும். அப்ப இந்த மாதிரி பெரிய நம்பர்லாம் வரும்போது நீங்க அடிச்சுதான் சொல்ல முடியும் சொல்றேன். ஆன்சர் 308 சார். அவ்வளவுதான். வெரி குட். எஸ் இது மேக்ஸ்லயே பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்பிக்குதுன்னு சொல்றேன் மேக்ஸ் சரிங்களா. அப்ப இது கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த வெரி குட் வெரி குட் சரியா. இப்ப இதோட அப்ளிகேஷன் எல்லாம் வரும்போது நீங்க திணறவே கூடாதுன்னு சொல்றேன் சரியா. பாருங்க பெரிய நம்பர் எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி வருமே. HCF of 2 நம்பர். அப்போ இங்க என்ன கொடுத்திருக்கான்னு சொல்லுங்க. HCF கொடுத்திருக்கான், LCM கொடுத்திருக்கா, ஒரு நம்பர் கொடுத்திருக்கா, இன்னொரு நம்பர் கேட்கிறாங்க. அப்போ ஒரு நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நம்பர் 2 சரியா. அப்ப இதுக்குதான் நான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத நான் டைப்பா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைப்பை அப்ப நீங்க ரிவைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைப்ல இந்த டைப் இப்படி சால்வ் பண்ணோம், இன்னொரு டைப் மியூட் பண்ணுமா சார். 308 வருது சார். எஸ் பா வந்துடும். ஓகேப்பா இங்க பாருங்க HCF of 2 நம்பர் இல்லையா, LCM into HCF சரியாப்பா. அப்ப யாரோ ஒருத்தர் கேட்டாங்களே எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா அதுக்குதான் டைப்பா வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். இது நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க பிராக்டிஸ் இந்த டைப் இப்படி சால்வ் பண்ணணும், இந்த டைப் இப்படி சால்வ் பண்ணு ஒரு 2-3 டைம் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பதிஞ்சிடும் சரியா. இப்போ ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே எங்கேயாச்சும் படிச்சிருப்பாங்க, அதை வச்சு ஆன்சர் வந்து வேகமா சொல்றாங்க சரியா. நம்ம அந்த வேகத்துக்கு வரணும்னா நீங்க பிராக்டிஸ் ஒரு 2-3 டைம் படிச்சா போதும்ப்பா, கண்டிப்பா வரும் சொல்றேன். வராததுலாம் கிடையாது.
அது சொல்ற மெத்தட் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? அப்ப எக்ஸ் இதுல எல்சிஎம் எவ்வளவு சொல்லியிருக்கான்? எல்சிஎம்ங்கிறது 7700, ஹெச்சிஎஃப்ங்கிறது 11. சரி, ஒரு நம்பர் சொல்லியிருக்கேன், அது எக்ஸா எடுக்கலாம் இல்லைன்னா ஒய்யா எடுக்கலாம். 275. சரி, இப்போ இங்க 275 எடுங்க. 275 இன்டூ y ஈக்குவல் டு எல்சிஎம் வர இடத்துல 77 எப்படி கூட 7700 இன்டூ 11 இல்லையா? அடுத்து இந்த நம்பர் ரைட் சைட் போகும்போது என்னவா மாறும்? டிவைடண்டா மாறுமா? 7700 இன்டூ 11 டிவைடட் பை 275. அப்ப இந்த டிவைட் பண்றது கரெக்டா டிவைட் பண்ணணும்னு சொல்றேன். சரியா? இப்போ 5 டேபிள்ல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 டைம்ஸ் 55 வரும். மேல 5 டேபிள் டிவைட் ஆகுமா? 1 டைம் ரிமைனிங் 2. 27ல 5 டைம்ஸ் ரிமைனிங் 2 4 0. சரியா? அடுத்து 11 பாத்தீங்கன்னா 55ல எவ்வளவு டைம்? 5 டைமா? 5 டைம்ஸ். 5 மறுபடியும் மேல கேன்சல் பண்ணீங்கன்னா 15ல 3 டைம்ஸ். சரியா? அதாவது 15 அடுத்தது டிவைட் 4 எடுத்தீங்கன்னா டிவைட் ஆகாது. அப்போ ஒரு 0 சேர்த்து தான் இந்த ரெண்டு நம்பரை கன்சிடர் பண்ணோம். 40. 40ல 5 எவ்வளோ? 8 டைம்ஸ். சார் அந்த 308 அது இப்ப சொன்னீங்கல்ல சார் 0 கன்சிடர் பண்ண முடியாதுன்னு, அந்த பாயிண்ட் மட்டும் இன்னொரு டைம் சொல்ல முடியுங்களா சார்? இங்க பாருங்க, நான் தனியாவே டிவைட் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க, டிவைட் பண்ணும்போது 5 எடுத்துட்டீங்க. சரிங்களா? 5 எடுக்கும்போது இப்போ இந்த நம்பர் எக்ஸாக்டா டிவைட் ஆகுது இல்லையா? எவ்வளோ? 3 டைம். 3 5s are 15. சரிங்களா? 15னா அப்ப டிவைட் ஆகுது. அடுத்த நம்பர் டிவைட் ஆகலைன்னா இப்போ இந்த இங்க பாருங்க 4 வந்து டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து இந்த 3 நம்பரா கன்சிடர் பண்ணீங்கன்னா இது எவ்வளவு டைம்ஸ் வரும்? 30 இன்டூ 5 எவ்வளோ? 150. கரெக்டுங்களா? மீதி எவ்வளோ? 440. சரிங்களா? அப்போ 40ல 5 எவ்வளோ டைம்? 8 டைம். என்ன இந்த இடத்துல 4 நம்பர் வருதா? 4 நம்பர்ல 2 நம்பர் எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. அடுத்த நம்பர் டிவைட் ஆகலைன்னா நம்ம 3 நம்பர் கன்சிடர் பண்ணிக்கிங்க. சரியா? 3 நம்பர் கன்சிடர் பண்ணீங்கன்னா அப்போ எக்ஸாக்டா டிவைட் ஆகுதுன்னா மேல ஒரு 0 சேர்த்தா போதும்னு சொல்றேன். அப்ப 30 இன்டூ 5 150. மீதி கிடைச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? 40 40 கீழே வந்து 40 0ன்னு வரும். ஓகே. சார் பழைய சம் ஒரு வாட்டி போங்க சார். எஸ் பா. மியூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1715. இதுல வந்து என்னடா இதை ஒரு நம்பருமே கொடுக்கலையே அப்படின்னு கேக்குறீங்க. சரியா? என்னன்னா கொஞ்சம் மாத்தி யோசிச்சு நம்பர்ஸ் கொஸ்டின் ஃபுல்லா இல்லன்னு நினைக்கிறேன். என்ன சார்? கொஸ்டின் கரெக்ட் தான். கொஸ்டின் அவ்வளவுதான். ஒரே லைன்ல சொல்லிட்டா. இஃப் தி HCF ஆப்ஷன் பி தான் வருமா? ஓகே, இங்க இஃப் தி HCF and LCM of 2 number, இந்த 2 நம்பர் இருக்குல்ல, 2 நம்பர் 2 நம்பர், அப்ப 2 numbers are அப்படின்னா 2 எண்களின் இப்ப 2 எண்களின் பி ஆன்சர் சார். சூப்பர். அப்போ ஓகே, வெரி குட். அப்போ 2 எண்களின் HCF மற்றும் LCM முறையே கொடுத்திருக்காங்க 7 to 45.
அவற்றின் பெருக்கல் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அவற்றின் பெருக்கல் எதுக்கு ஈக்குவல்? அந்த இரண்டு எண்களின் பெருக்கல். அப்ப இரண்டு எண்கள்னா எக்ஸ் இன்டு ஒய், இதோட பெருக்கல் எதுக்கு ஈக்குவல்? எல்சிஎம் இன்டு HCF. இதுதான் சொல்லியிருக்காங்க. சரியா? இதுதானே நான் படிச்சோம். அப்ப இதுல ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர் கேட்கல. அப்ப இந்த ஸ்டேட்மெண்டே கேட்டிருக்கான், இரண்டு எண்களின் பெருக்கல் எதுக்கு ஈக்குவல்? அதன் HCF இன்டு LCM. HCF எவ்வளோ? 7. 240. LCM எவ்வளோ? 245. 7. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 1715. 1715. சார் கிளியரா புரிஞ்சா? எஸ் சார். மியூட் பண்ணுங்க. சார் ஒரே நிமிஷம் क्वेश्चन எழுதிக்கிறேன் சார் தமிழ்ல. மியூட் பண்ணுங்க. அனிதா மியூட் பண்ணுங்க. ஒரு 1.5 மணி நேரம் தான், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல எல்லாம் சொல்லி யாரையும் பக்கத்துல வர விடாத மாதிரி ஒரு ரூம்குள்ள போய் உட்காருங்க. சரிங்களா? 1.5 மணி நேரம் தான். 1.5 மணி நேரத்துல ஒரு போஸ்டிங் வாங்கலாம்னு நினைச்சு உட்காருங்க. சரிங்களா? ஓகே, கிளியராப்பா? Clear sir. Clear sir. Clear Yes. sir. ஓகே. அப்ளிகேஷன் ஆஃப் LCM. LCM-இன் பயன்பாடுகள் சொல்லி டைப் போட்டுங்க. சரியா? நெக்ஸ்ட் டைப். சார் அந்த क्वेश्चन ஒரே நிமிஷம் வைங்க சார். ஓகேவா? எழுதிட்டியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாப்பற எழுதிப்பேன். சார் ஓகே சார். சரி, ஓகே ஓகே ஓகே. இங்க பாருங்க, இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா இதுக்குலயே முக்கியமானது. சரிங்களா? இதுல வந்து இதோட அப்ளிகேஷன் செம்ம எப்பவுமே இதுல வந்து இந்த சம்மே பாத்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் காமிச்ச இல்லையா, அதுல எவ்வளோ ஒரு டாபிக்ல இருந்து குறைஞ்சது ஒரு 150 சம்மாவது கேக்குறாங்க. ஒரு எல்லா ஷிஃப்ட்டும் சேர்த்து. இப்ப ஈவினிங் மார்னிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதுல. ஈவினிங் மார்னிங், சரிங்களா? இப்போ ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி பாருங்க கொஸ்டின். இதெல்லாம் வந்து கேட்ட கொஸ்டின். சரியா? ஓகே, நோட் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 15, 25, 40, 75 இல்லையா? 15, 25, 40, 75 ஆகிய எண்களால் வகுபடும் மிக பெரிய 4 இலக்க எண்ணை காண்க. சரி, அப்ப நான் உதாரணமா ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கிறேன். சரியா? 4ஆல், சரியா, 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய மிகச்சிறிய 2 இலக்க எண் சொல்லுங்க பார்க்கலாம். 2 இலக்க எண். சரி, 2 டிஜிட் நம்பர் எது? 2 98 12 சார். ஒரே நிமிஷம் அப்படியே மியூட் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் திரும்பவும் சொல்றேன். 4ஆல் வகுபடும் மிகச்சிறிய 2 இலக்க எண் 2 டிஜிட் நம்பர் எது? மிகச்சிறிய 2 டிஜிட் நம்பர். புரியலங்க சார். 12 தானே? சரியா? நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது பெரிய நம்பர் நினைச்சிட்டேன் சார். இப்போ அதே கொஸ்டின் தான். 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய மிகப்பெரிய 2 இலக்க எண் எது? 98. 9400 சார் சம்முக்குள்ளே போல ஒரு சின்ன உதாரணம் வச்சு சம்முக்குள்ள போக பாக்குறேன். சரிங்களா? 96 சார். எக்ஸாம்பிள் என்ன சொன்னீங்க சார்? புரியலங்க சார். 96 கிரேட்டஸ்ட் நம்பர் சார். 96 greatest 2 digit number 96. வெரி குட். சரியா? 96. ஓகே, பாருங்க, புரியாதவங்க கவனிங்க. என்னன்னா
அதாவது 4ஆல டிவைட் ஆகக்கூடிய கண்டிஷன் மாதிரி. 2 இலக்க எண் அப்படின்னா என்ன? 10ல இருந்து ஆரம்பிக்கும். 10, 11, 12, 13 இதுதான் வந்து 2 இலக்க எண். 3 இலக்க எண் என்ன? 100, சரியா, 1, 2 இப்படி போயிட்டு இருக்கு. இது 3 இலக்க எண். சரியா? அப்போ 2 இலக்க எண்ணின் மிகச்சிறிய எண் எது? 10. 2 இலக்க எண் மிக பெரிய எண் எது? 99. கரெக்டா? 3 இலக்க எண் மிகச்சிறிய எண் எது? 100. மிக பெரிய எண் 999. ஓகேவா? ஆனா நான் கேட்டது என்னன்னா 4ஆல் வகுபடும். சரியா? 4ஆல் வகுபடும். ஸ்கிரீன் தெரியலையா? நான் எதுவுமே பண்ணலையம்மா. யார் ஏதாச்சும் பண்ணீங்களா? சார் தெரியுதுங்க சார். ஓகே ஓகே அம்மா, அது மறுபடியும் ரீஜாயின் பண்ணி பாருங்க, கிடைச்சிடும். ஓகே பாருங்க, 4ஆல் 4ஆல் டிவைட் இல்லையா, டிவைட் பண்ணக்கூடிய 4ஆல் வகுபடும் எண் தானே கேட்டிருக்கேன். 4ஆல் வகுபடும் மிகச்சிறிய 2 இலக்க எண்ணா 10 டிவைட் ஆகுமா? ஆகாது. 11 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப எங்க டிவைட் ஆகும்? 12 தான் வந்து 4ஆல டிவைட் பண்ணக்கூடிய மொதல் சின்ன நம்பர். சரிங்களா? அடுத்து செகண்ட் நம்பர் இது 12 டேபிள் தான். 16, 20 இப்படி போயிட்டு இருக்கும். ஓகேவா? அதான் கேட்டிருந்தேன். அப்ப 4ஆல் வகுப்படும் எண் மிகச்சிறிய 2 இலக்க எண் அப்படின்னா இதுதான். சின்ன நம்பர் வச்சு சின்ன டேபிள் உங்களுக்கு தெரியும் சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ பெரிய நம்பர்னா 4ஆல் வகுப்படும் மிகப்பெரிய 2 இலக்க எண்ணா எங்க கடைசியா முடியும்னு பார்த்தோன்னா 96ல முடியும். சரிங்களா? இப்ப அததான் இவன் கேட்டிருக்கான். இங்க பாருங்க, 4 இலக்க எண் பெரிய நம்பரா கொஸ்டின் கேட்பான். ஆனா ஒரு நம்பர் கிடையாது. ஓகேவா? இங்க பாருங்க, அப்போ மியூட் பண்ணுங்க. இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்ப 4 நம்பர் கொடுத்துருக்கான். 15, 25, 40 மியூட் பண்ணுவான் கொஞ்சம் யாரோ 75. இந்த 4 நம்பர் இருக்கு. சரி, ஆப்ஷன் ஏவா சார்? ஆப்ஷன் சி சார். நிறைய டவுட். சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விடுங்க கொஞ்சம். எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியாப்பா? இங்க பாருங்க, அப்ப இந்த இடத்துல வந்து அவன் என்ன கேக்குறான்னா 4 இலக்க எண்ணை காண்க. சரியா? அப்ப இந்த 4 நம்பரால டிவைட் ஆகக்கூடிய, இப்ப நான் வந்து ஒரே ஒரு நம்பர் வச்சுதான் கேட்டேன். 2 டிஜிட் நம்பர்னு கேட்டிருந்தேன். சரியா? ஒரே ஒரு நம்பர். இப்ப 2 நம்பர் வரும்போது இங்க பாருங்க, இப்போ இப்படி கேக்குறேன்னு வச்சுக்கோங்க. எப்படின்னா 5, 4 இந்த 5ஆலையும் டிவைட் ஆகணும், 4ஆலையும் டிவைட் ஆகணும். சரியா? அப்போ 5ஆலையும் டிவைட் ஆகணும், 4ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய மிகச்சிறிய 2 இலக்க எண் அப்படின்னு கேக்குறேன்னா என்ன பண்ணுவீங்க? மிகச்சிறிய 2 இலக்க எண் 5ஆலையும் வகுப்படணும், 4ஆலையும் வகுப்படணும். 20 மல்டிபிள் பண்ணிடுவோம். 20 தானே? அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 5க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கணும். இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா, சரிங்களா, இந்த எல்சிஎம் எடுத்தீங்கன்னா, ஓகே இங்க பாருங்க 6 சார் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 15 × 25 × 40 × 75. இன்னும் நான் வந்து சம்முக்குள்ளேயே போல, உனக்கு வந்து சின்ன நம்பர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இங்க பாத்துக்கோ. அதாவது 8, 14. சரி, 8,14 இருக்கு. சரியா? இப்ப 8ஆலையும் டிவைட் ஆகணும், 4ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய மிகச்சிறிய 2 இலக்க எண்ணை எதை ஆன்சர் பண்ணுவீங்க? 8ஆலையும் டிவைட் ஆகணும், 4ஆலையும் 16. வெரி குட். சரியா? அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 18. சரியா? 8,4லயே இந்த 2 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த 8, 4ஓட எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் 2 எவ்வளவு டைம் வரும்? 4 டைம்ஸ் வரும். மறுபடியும் 2, 1. சரியா? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்குமா?
அப்போ கண்டிப்பா இந்த ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இந்த 8ஓட மடங்காதான் இருக்கும். 8ஓட மடங்காதான் இருக்கும். அப்ப 8 அடுத்த 8ங்கிறது 1 டிஜிட் நம்பர் இல்லையா? ஒரே ஒரு டிஜிட் தானே. அடுத்த நம்பர் எங்க வருது? 8, 16, 24. சரி, இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப 16 தான் பாத்தீங்கன்னா மிகச்சிறிய 2 இலக்க எண். ஓகேவா? அப்ப எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த நம்பரை வந்து ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை எல்சிஎம்மோட ரோல். அப்ப இந்த 4 நம்பருமே சேர்ற இடம் எல்சிஎம் தானே. அப்ப அதோட மடங்கு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சொல்றேன். அந்த ஆன்சரை பாத்தீங்கன்னா இப்ப எப்படி கொண்டு வரலான்னு பாருங்க. வெயிட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. அதுதான் இப்ப சால்வ் பண்றேன். இப்ப 15, 25, 40, 75 இதோட எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எல்சிஎம் எவ்வளவு? 125 சார். சார் 3, 5, 8, 15. 3, 5, 8 இதெல்லாம் தப்பு. 125 சார். பண்ணுப்பா. இல்ல, இங்க பாருங்க, இதோட எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப எல்சிஎம்மோட அப்ளிகேஷன். வெரி குட். பாருங்க, எல்சிஎம் எடுத்தா 9000 வருது. தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, இங்க பாருங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 5 3 times 5 times 8 times 75 15 times 600 தான் வரும். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் ரெண்டு நம்பருக்கு 5க்கும் 15க்கும் எல்ஸுக்கு ரெண்டு நம்பர் காமன் இருக்கு இல்லையா? அப்ப 3 ரிப்பீட் ஆகும். 5 1 time, 8 ரிப்பீட் ஆகும். அடுத்தது 3 டைம்ஸ் மறுபடியும் 3 காமன் இருக்கு இல்லையா? இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? 3 எடுத்தீங்கன்னா 1 time 8 1 டைமா? இப்ப ரெண்டு நம்பர் காமன் இருக்கா? இல்ல. சரியா? அப்போ 5 into 5 25, 25 into 3 75, 75 into 8 75 into 8 is equal to என்ன வரும்? 40 remaining 4 56 plus 4 600. அப்ப இந்த 4 நம்பருமே வந்து டிவைட் ஆகக்கூடிய முதல் நம்பர் என்னவா இருக்கு? 600 இருக்கு. சரிங்களா? அப்ப இதோட மடங்கு தான் நம்ம அந்த நம்பரா இருக்கு 600. அடுத்தது இதோட மடங்கு என்னவா இருக்கும்? 1200. சரிங்களா? அடுத்து இந்த டேபிள் தான் 1800. இப்படி போயிட்டே இருக்குன்னு சொல்றேன் இந்த மடங்கு. சரிங்களா? அப்ப இந்த மடங்கோட சரிங்களா அவன் என்ன கேட்கிறான்? 4 இலக்க எண்ணை காண்க அப்படின்னு கேட்கறது. இந்த 4 நம்பருமே டிவைட் ஆகக்கூடிய 4 இலக்க எண். அப்ப அந்த 4 இலக்க எண் பாத்தீங்கன்னா இந்த 600ஓட மல்டிபிளா தான் இருக்கும். வெரி குட். ஆன்சர் சீன்னு வரும். சரியா? அது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா இங்க பாருங்க, 4 இலக்க எண் எங்க ஆரம்பிக்குது? 4 இலக்க எண் எங்க ஆரம்பிக்குது? 1000. சரிங்களா? 4 இலக்க எண் மியூட் போடுங்களா? 4 இலக்க எண் எங்கும் மியூட் போடுங்க. ஒரே நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? இந்த ஒரே ஒரு சம்னா 2 டைப் இருக்கு. சரியா? அந்த 2 டைப் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோன்னு உங்க டவுட் எல்லாம் கேளுங்க. சரியா? அப்ப மிகப்பெரிய எண்ங்கிறது 9999. கரெக்டா? இதுதானே மிகப்பெரிய எண் தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். இப்ப இதே கொஸ்டின் மிகச்சிறிய எண் கேட்பான். வகுப்படும் மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்கிறான், மிகச்சிறிய எண். 2 டைப்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரியா? இப்ப நமக்கு கேட்டது மிகப்பெரிய எண். ஓகேவா? அப்ப நாம என்ன பண்ணலாம்னா இந்த 9999 இருக்கா? இதோட அடுத்த நம்பர் என்ன? 10,000 இல்லையா? 10,000. நான் இப்ப என்ன பண்றேன்னா இந்த 10,000 எடுத்து டிவைட் பண்றேன். எதால டிவைட் பண்ணணும்னா வர எல்சிஎம்மால டிவைட் பண்ணணும். 600. சரியா? 600ஆல டிவைட் பண்ணும்போது 600 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 1000ல 1 டைமா? ரிமைனிங் எவ்வளோ? 400. ஓகேவா? அடுத்து ஒரு 0 கீழே கொண்டு வருவோம். அடுத்தது இந்த 4000ல 600 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வருமா? 6 into 6 எவ்வளோ? 36 இல்லையா? 3600. 3600. ஓகேவா? மீதி எவ்வளோ? 400. சரியா?
அடுத்து அப்போ இந்த 10,000ல 600 எவ்வளவு டைம்ஸ் வருது? 16 டைம்ஸ் வருது. அடுத்து டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த மீதி இருக்கு இல்லையா, இந்த மீதிய இங்க டிவைட் இல்லையா, இந்த டிவைடன் இருக்கு இல்லையா, அதை லெஸ் பண்ணா போதும் சொல்ற. 10,000ல இருந்து 400 லெஸ் பண்ணா மீதியை கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 9,600. இதான் 9,600. மிக பெரிய எண் கேட்டா அப்ப என்ன லாஜிக்னா, சரியா, நம்ம எடுக்கிற நம்பர் பெரிய நம்பர் எடுத்து நாம கண்டுபிடிக்க போறது அதை விட சின்ன நம்பரை தான் கண்டுபிடிக்கிறோம். 10,000 எடுத்துட்டோம், அதை விட சின்ன நம்பர் தான் ஃபைன் பண்றோம்னா மீதியை கழிச்சா போதும். சார் எல்சிஎம் மெத்தடுக்கு அப்புறம் உள்ளதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, இப்போ ஓரளவு ஏதோ ஒண்ணு புரிஞ்சா? புரிஞ்சுதுங்க சார். வந்துட்டு 4 டிஜிட்டுக்கு அப்புறம் அந்த 10,000 ஏன் எடுக்கிறோம்னு மட்டும் சொல்லுங்க சார். ஓகே, வெரி குட், சூப்பரான டவுட். ஏன் 4 டிஜிட் இருக்கு, ஏன் 5 டிஜிட் எடுத்தீங்க அப்படிங்கறது ஒரு நல்ல ஒரு சந்தேகம். சரிங்களா? அது ஏன் எடுக்கிறேன்னா, இந்த இடத்துல ஈஸி, நமக்கு வந்து கழிக்கிறது ஈஸியா. இதுக்கு அடுத்த நம்பர் தானே 10,000, பெரிய வித்தியாசம் வராது. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போறது இந்த 10,000 சின்ன நம்பர். அப்ப உங்களுக்கு கால்குலேஷன்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்கு வேண்டி இந்த நம்பர் எடுக்கிறேன். சரியா? அதே தான் 9,999 எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் சொல்றேன். இங்க பாருங்க, அதே ஆன்சர் தான் வரும். ஆனா இதுல 9 வரனால உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணும்போது, அப்ப இதுதான் 4 இலக்க எண்கள் மிகப்பெரிய எண் எடுத்தாச்சு. எடுத்து 600 எவ்வளவு டைம்ஸ்? 1 டைம். மீதி எவ்வளவுன்னு பாருங்க, 399. இங்க இருக்கிற ஒரு 9 கீழே கொண்டு வருவோம். 6 into 6 3,600. மீதி எவ்வளவு வரும்? 399. சரி, அப்ப 39 இங்க கழிச்சு பாருங்க. 999 399 லெஸ் பண்ணீங்கன்னா 006. அவ்வளவுதான். 9,000 9 போடுறப்ப 3 போட்டீங்க சார். ஓகே 9,600 சார். 9,000 மிக சரியானதானே சார்? மிக பெரிய 4 இலக்குல இந்த சார் சிறிய எண் வந்து 9,000 தானே சார் வரும்? நான் அது சொல்லிடுறேன். ஓகே, இது கிளியரா? எல்லாருக்குமே புரிஞ்சா? எஸ் சார். ஓகே பாபா, அப்ப என்ன பண்ணணும்? அப்போ மிகப்பெரிய எண் கேட்டாங்கன்னா அவன் 4 இலக்க எண் அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, அப்ப 4 இலக்க எண்ல பெரிய நம்பரை எடுக்கணும். அப்ப இதே கொஸ்டின் 5 இலக்க எண் அப்படின்னு கேட்டிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? 5 இலக்க எண் கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? 1 lakhல இருந்து அதான் 49 இல்லையா, 59 எடுத்தா போதும். 99,999. 1 lakh எடுத்து சால்வ் பண்ணா ஈஸின்னு சொல்றேன். சரி, அப்ப எடுத்து ஒரே ஒரு விஷயம் நல்லா சைட்ல நோட் பண்ணி வச்சுங்க. எடுக்கிற நம்பர் பெரிய நம்பர். சரியா? நம்ம கண்டுபிடிக்க போறது அதை விட சின்ன நம்பர். சரிங்களா? சின்ன நம்பர்னா மீதியை கழிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? என்ன மீதி வரும், என்ன ரிமைண்டர் வருதோ அது டோட்டல் வந்து லெஸ் பண்ணணும். டோட்டல் வந்து லெஸ் பண்ண. ஓகேவா? மீதியை வந்து சரியா எந்த நம்பரை டிவைட் பண்றோமோ அதுல இருந்து லெஸ் பண்ணா போதும். சரியா? இது 2 விதமா வரும். சரி, ஓகேவா? அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, கிளியரா புரிஞ்சு? நம்ம பெரிய நம்பர் எடுத்து அதை விட சின்ன நம்பர் கண்டுபிடிக்கிறோம்னா மீதியை கழிக்கணும். சரியா? நம்ம எந்த நம்பரை எடுத்து டிவைட் பண்றோமோ அந்த நம்பர்ல கழிக்கணும். அதான் இங்க பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரியாப்பா? இன்கேஸ் எதுவுமே தெரியலன்னா நம்ம டைரக்டா கொஸ்டின்ல அந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல சார், அதுல எல்லா நம்பர்ஸையும் வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் இல்லைங்க சார்? இன்கேஸ் நம்மளால முடியாத பட்சத்துக்கு. ஐயோ, அது ரொம்ப டைம் ஆகும். இப்ப என்னன்னா தானே, ஆமா கண்டிப்பா டைம் எடுக்கும்னு சொல்றேன். நம்ம வந்து ஒரு கான்செப்ட் தெரிஞ்சு ஆன்சர் பண்றதுக்கும் இந்த 4மே வந்து இப்ப 4 நம்பருக்கு நீங்க ஒவ்வொன்னா வந்து அப்ளை பண்ணா
ஆன்சர் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஆனா டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். இது ஒரு கொஸ்டின்லயே நீங்க 10 நிமிஷம் ஆயிரம். ஓகே சார். சரிங்களா? இப்ப இது பாத்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? அதுல நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்னு ஒரு விஷயம் வந்து தெளிவா படிச்சீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷனை வச்சு சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அந்த டிவிசிபிலிட்டி ரூல் அப்படிங்கிறது நான் எடுத்து வந்து ஒரு சம்மை வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? அதுலயும் வந்து கொஞ்சம் சிக்கல் வரும்னு சொல்றேன். அதுலயும் சிக்கல், ஆப்ஷன் ஒரே மாதிரி கொடுத்தா கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இந்த மெத்தட்லயே சால்வ் பண்ணி தான் ஆகணும். சார் இந்த மைனஸ் பிளஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. டவுட் சொல்றேன். 15,25,14,75 அது பக்கத்துல லெஃப்ட் சைடுல 5 எப்படிங்க சார் நம்ம போகணும்? எல்லா டேபிள் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ப்பா. டிவைட் ஆகிற நம்பர் மட்டும் பண்ணணும். ஆமா, டிவைட் ஆகிற நம்பர். லாஸ்ட் சொன்னத ஒன்னோட சொல்லுங்க சார். இந்த இன்னொரு தடவை சொல்றேன். சரிங்களா? அந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் எடுக்கிறது எப்படிங்கிறது சொல்றேன். சரிங்களா? கிளியரா கொஸ்டின் பாத்தீங்கன்னா மிக பெரிய எண் கேட்டிருக்காங்க, பெரிய 4 இலக்க எண். அப்ப பெரிய 4 இலக்க எண் பாத்தீங்கன்னா 999. இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய 4 இலக்க எண். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதோட பக்கத்துல இருக்கிற நம்பர் எடுங்க. சரியா? எடுத்துட்டு அடுத்த நம்பர் என்ன, 10,000. ஏன் இந்த 10,000 எடுக்கிறேன்னா உங்களுக்கு கால்குலேஷன் பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கிறதுக்கு வேண்டி நான் இந்த நம்பர் எடுக்கிறேன். இந்த நம்பரை என்ன பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம் டிவைட் பண்ணணும். அதுதான் வந்து மெத்தேடு. சரியா? ஏன்னா இந்த 4 நம்பர் டிவைட் ஆகக்கூடிய நம்பரை தான் நம்ம, இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பரை தான் நம்ம என்ன பண்றோம், ஃபைன் பண்றோம். சரிங்களா? அப்ப இந்த 600ஆல டிவைட் பண்றப்ப ஈஸியா இருக்கும் இல்லையா, 0 வரனால. அப்போ 1 டைம் 600, மீதி எவ்வளோன்னு பாருங்க. இப்ப 1000 இருக்கு இல்லையா, 1000ல 600 போச்சுன்னா 400. ஓகேவா? மேல ஒரு 0 இருக்கு, அது கீழே கொண்டு வரோம். அப்ப இது 4000 மாறும். ஏன்னா 400ல 600 இருக்கா, இல்ல. அப்ப மேல இருந்து நம்பரை கீழே இறக்கணும். சரியா? அப்ப 4000ல 600 எவ்வளவு டைம்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா 6 டைம்ஸ் வரும். 7 டைம் எடுத்தீங்கன்னா 7 into 6 எவ்வளோ, 42 தானே. 4200 போயிருக்கும். சரிங்க? அப்போ அதை விட கம்மியான நம்பர் நீங்க இதை சூஸ் பண்ணணும்னு சொல்றேன். 2 வருமா 3 வருமாங்கிறது. சரியா? அப்ப எது வரும்னு பாத்தீங்கன்னா 6 into 6 3600. அப்ப இதோட பேலன்ஸ் எவ்வளோ, 400ன்னு வருது. அப்போ மீதி என்ன வருதோ அது அப்படியே இந்த நம்பர் கூட லெஸ் பண்ணுங்க. 10,000ல இருந்து சரியா 400 லெஸ் பண்ணா வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த 4 நம்பருமே டிவைட் ஆகக்கூடிய அந்த மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா இருக்கும். சரியாப்பா? ஓகே. இப்ப கொஸ்டின் அப்படியே மாத்துங்க. மிகச்சிறிய எண் எழுதிக்கங்க. மிகச்சிறிய 1400 சார். அது தப்புட்ட பாத்தியா? மிகச்சிறிய எண். சரியா? மிகச்சிறிய எண் வரும்போது நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, என்ன, 600ஓட மடங்கு தான் வந்து நமக்கு என்னவா இருக்கும், இந்த 4 நம்பருமே டிவைட் ஆகக்கூடிய நம்பரா இருக்கும். இந்த 4 9000 சார். 600ஓட மடங்கு இருப்பா. 1200 சார். ஆமா, 600ஓட மடங்குன்னா 600. சரியா? இதோட அடுத்த மடங்கு என்ன, இன்னொரு 600 சேர்ந்துரும் இல்லையா, 1200, 1800, 1000, 400 இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப இந்த நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 4 நம்பராலையும் டிவைட் ஆகும். சரி? எது 15, 25, 40, 75 இதுவும் டிவைட் ஆகும், இதுவும் டிவைட் ஆகும், இதுவும் டிவைட். ஆனா அவன் கேட்டது என்ன, மிகச்சிறிய 4 இலக்க எண். அப்ப 4 இலக்க எண் எது, மிகச்சிறிய 4 இலக்க எண் எது, 1200, 1800, 1200 தானே. 1200. சரியா? சரியாப்பா? அப்போ இங்க பாருங்க, இது வந்து எல் டிவிஷன்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1200. சரியா? நம்ம இப்ப சால்வ் பண்ணோம் இல்லையா லாங் டிவிஷன் மெத்தட். அப்ப மிகச்சிறிய 4 இலக்க எண் எங்க இருந்து ஆரம்பிக்கும், 1000. அப்ப 1000ல 1000 600ஆல டிவைட் பண்ணும். ஒரே ஒரு டைம் தான் வரும், 600. மீதி எவ்வளவு வருது, 400. சரியா? இங்க நல்லா கவனிச்சுங்க, இது நல்லா நோட் பண்ணுங்க. சின்ன நம்பர் எடுத்து அதை விட பெரிய நம்பர் தான் இதோட ஆன்சரா வரும். சரியா?
சின்ன நம்பர் எடுத்து அதை விட பெரிய நம்பர் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறோம்னா மீதி இருக்கு இல்லையா, இந்த மீதியை வந்து கழிக்க கூடாது. இந்த மீதிக்கும் எதால டிவைட் பண்றோமோ இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 200. சரியா? மீதிக்கும் இந்த டிவைசருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எடுத்து ஆட் பண்ணணும். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்து ஆட் பண்ணா அந்த நம்பர் கிடைச்சிடும் 1200. ஓகேவாப்பா? இது நம்ம சின்ன நம்பர் அதாவது 4 இலக்க எண் அப்படிங்கிறது நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? 600 அதுக்கு அடுத்த நம்பர் 1200ங்கிறது ஈஸியா சொல்லிடலாம். இந்த மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா எது வரும் சொல்லுங்க பார்க்கலாம். மிகச்சிறிய 5 இலக்க எண் இதே சம் தான். மிகச்சிறிய 5 இலக்க எண் கேட்கிறேன், சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும்? 10,200 சார். எஸ், அவ்வளவுதான் சொல்றேன். மிகச்சிறிய மியூட் பண்ணுங்க. மிகச்சிறிய 5 இலக்க எண்ணா அப்ப மிகச்சிறிய 5 இலக்க எண் எங்க இருந்து ஆரம்பிக்குது? 10,000 ஆரம்பிக்குது. சரியா? அப்ப 10,000 600ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ணிட்டே வரும்போது என்ன கிடைக்கும்? 1 டைம் 600, மீதி எவ்வளோ? 400. சரியா? ஒரு 0 கீழே கொண்டு வருவோம். 6 டைம் 3600. சரியா? பேலன்ஸ் எவ்வளோ? 400. அப்ப நம்ம கண்டுபிடிக்க, சரியா, நம்ம எடுத்த நம்பர் சின்ன நம்பர், நம்ம கண்டுபிடிக்க போறது அதை விட பெரிய நம்பர். சரியா? மிக சிறிய 5 இலக்க எண்லயே அப்ப 10,000ங்கிறத எடுத்துட்டோம். எங்க இருந்து ஆரம்பிக்குது? 10,000ல தான் மிகச்சிறிய 5 இலக்க எண் ஆரம்பிக்குது. சரியா? அப்போ 10,000 எடுத்து அதை விட பெரிய நம்பர் தான் ஃபைண்ட் பண்ண போறோம்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எடுத்தா போதும். வித்தியாசம் எவ்வளவு? 600க்கும் 400க்கும் 200. சரியா? 200 ஆட் பண்ணா போதும். 10,200. ஓகே, ஒரே ஒரு சம் ட்ரை பண்ணுங்க. மிகச்சிறியதான் கேட்டிருக்கேன், கரெக்டா ஆன்சர் பண்ணி கொடுங்க. இது இல்ல, இங்க தமிழ்ல இல்ல. சரிங்களா? அது மேல இருக்கு. ஒரே நிமிஷம், இதுல வந்து இது வராது. மியூட் பண்ணுமா? மேல இருக்கிற நம்பர் தான் 12, 15, 80. 12, 15, 18 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண்ணை காண்க. மியூட் பண்ணுமா? இந்த ஒரே சம் முடிச்சிடலாம். சரி, 4, 6, 2, 6, 12, 3, 6, 1, 6, 2, 6, 4, ஒரே நிமிஷமா. ஹலோ சார். எஸ்பா. ஹலோ சார், லாஸ்ட்ல இருக்கு 75 7.5 சார். 12, 15, 18 இது வராது. இப்ப இந்த நம்பர் வராது. சரியா? 12, 15, 80. மியூட் பண்ணுங்க. அடிப்படுமா? அடிப்படாது. மியூட் பண்ணுப்பா. அருணா, ஜீவாவா? ஜீவா மியூட் பண்ணுங்க. அப்ப கொஸ்டின் என்னன்னு பாருங்க. வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண் இல்லையா? மிகச்சிறிய 5 இலக்க எண் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி. சூப்பர். ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி சார். வெரி குட். அப்ப மிகச்சிறிய 5 இலக்க எண் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா 10,000. சரியா? அப்ப 10,000ல 12, 15 இப்ப தனித்தனியா நம்ம யோசிக்க முடியாது. 12, 15, 18 இருக்கு இல்லையா? 12, 15, 18 பாத்தீங்கன்னா இதோட எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 3 டேபிள் இல்லையா? 3 டேபிள் என்ன டைம்? 4 டைம், 5 டைம், 6 டைம். அடுத்தது 2 டேபிள் இருக்கா? 2 டைம்ஸ் 5, 3 டைம்ஸ். ஓகேவா? இப்ப 2, 6, 6 2s are 12, 12 5s are எவ்வளோ?
60 60 into 3 180. அப்போ 180 தான் இதோட எல்சிஎம். இந்த 3 நம்பரோட எல்சிஎம் பாத்தீங்கன்னா 180. ஓகேவா? அப்போ 180 டிவைட் பண்ணீங்கன்னா இந்த நம்பரை டிவைட் பண்ணணும். சரிங்களா? 180 பாத்தீங்கன்னா 100 எடுக்கலாம், டிவைட் ஆகாது. அடுத்து 1000 எடுப்போம். சரியா? அப்ப 1000ல 180 எவ்வளவு டைம்ஸ் வரும்? 5 டேபிள் இல்லையா? 5 டைம்ஸ் எடுத்து பாருங்க. 5 into 0 0 18 5 சார் எவ்வளோ? 90 900 வரும். சரியா? பேலன்ஸ் 100, ஒரு 0 கீழே இறக்குவோம். அதே 5 டைம்ஸ் தான். 5 into 180 900. பேலன்ஸ் எவ்வளோ? 100. அப்ப நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நம்ம கண்டுபிடிக்க போறது எடுத்த நம்பர் சின்ன நம்பர், நம்ம கண்டுபிடிக்க போறது அதை விட பெரிய நம்பர்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எடுங்க, ஆட் பண்ணிக்கணும் சொல்றேன். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 80. சரியா? 80ய இங்க ஆட் பண்ணனா அதான் ஆன்சர். 10,080 தான் இந்த 3 நம்பரால டிவைட் ஆகக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? அதே பாத்தீங்கன்னா மிக பெரிய 5 இலக்க எண் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 1 lakh எடுத்து மீதி என்ன வருதோ 100 லெஸ் பண்ற மாதிரி வரும். 99,900 வந்திருக்கும். மிகப்பெரிய 5 இலக்க எண் தான். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே சார். சார் இந்த வீடியோ எஸ் சார். இது கண்டிப்பா வரும்பா. இடையில ஒரு 2 கிளாஸ் தான் வந்து வீடியோ இருக்காது. நான் அது ட்ரை பண்றேன், ஆனா கொஞ்சம் டைம் தான் கிடைக்கல. சரி, இப்ப முக்கியமானது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா இதுல படிக்க வேண்டிய ஒரு ஏரியான்னு சொல்றேன். சரியா? இதெல்லாம் வந்து டிவைட் பண்றது இந்த அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ண நீ படிச்சுட்டேன்னா இனிமே வரக்கூடிய டாபிக் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்றேன். சரியா? ஆக்டிவ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டாபிக்கும் வேற வேற மாதிரி அப்படியே மல்டிப்ளை டிவைட் பண்றது, இந்த டேபிள்ஸ் எல்லாம் அப்படியே கூடவே வந்துடும். ஆனா வேற வேற டாபிக் போகும்போது கான்செப்ட் வேற. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக் எல்லாம் இருக்கு, ட்ரைன் சம் எல்லாம் இருக்கு. சரியா? பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல வரும் சொல்றேன். சரிங்களா? நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா? கிளியரா? இதோட அப்ளிகேஷன் ரொம்பவே முக்கியமானது. கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் இருக்கும். சரியா? கொஸ்டின் கேட்பான். இதோட அப்ளிகேஷன், ரியல் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இப்ப இப்படி இருக்கும். சரிங்களா? இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, நாளைக்கு வரும்போது இதோட ஆன்சர் சொல்லுங்க. சரிங்க சார். யூடியூப்ல மட்டும் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிருங்க சார். ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூனால சரியா ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ண முடியல. ஒரு 1/2 hour மாதிரி ப்ராப்ளம் ஆகுது. அதனால சரிப்பா. ஓகேப்பா.